எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2026 தொடர்பில் நடாத்தப்படுகின்ற மார்ச் மாத செயலமர்வு தொடரில் கிரகித்தல் வினாத்தாளுக்கான 7வது செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே கடந்த 3 செயலமர்வுகளில் கலந்துரையாடப்பட்டு வருகின்ற வினா வடிவம், தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அது தொடர்பில் வினவப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளித்தல் என்பது தொடர்பானது. இன்றைய செயலமர்வோடு அந்த வடிவத்திலான வினாக்களை நிறைவு செய்ய இருக்கிறோம். அது தொடர்பில் எங்களிடம் போதுமான அளவு திறன்களை நாங்கள் படிப்படியாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். அவ்வாறு இல்லாதவர்களும் உங்கள் தொடர்பில், உங்களுடைய திறன்கள் தொடர்பில் சந்தேகம் இருப்பவர்களும் தொடர்ந்து அதிகமான அளவு பயிற்சி செய்யுங்க. குறிப்பாக இதற்கு முன்னர் என்னால் நடத்தப்பட்ட செயலமர்வுகள் தொடர்பான காணொளிகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக அவ்வப்போது பகிரப்படுகிறது. அப்படி பகிரப்படுகிற காணொளிகளில் இந்த வகையிலான வினாக்களை நீங்கள் பார்த்து பயிற்சி செய்து கொள்ளலாம். அப்படி பயிற்சி செய்கிற போது விடைகளை பார்ப்பதற்கு முன்பாக வினாக்களை பார்த்து அதற்குரிய விடைகளை நீங்களாக எழுதி கொண்ட பின்னர் விடைக்குரிய பகுதிகளை அவதானிப்பது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். குறைந்தபட்சம் அதற்குரிய விடைகளை தீர்மானித்த பின்னராவது அந்த காணொளிகளினுடைய விடைகளை பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். நாங்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால், கடவுள் நாடினால், அடுத்த மாத செயலமர்வு தொடர் ஒன்றை நடாத்துவது பற்றி பின்னர் யோசிக்கலாம். ஆனால் என்னுடைய திட்டம் இந்த மாதத்திலேயே எல்லா வடிவங்கள் தொடர்பிலும் நாங்கள் பேசி நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. அப்படி அடுத்த ஏப்ரல் மாதத்துக்கான ஒரு செயலமர்வு தொடர் நடத்தப்படுமாக இருந்தால், அப்படி நடைபெறுகிற செயலமர்வு தொடர் என்பது பயிற்சி வினாத்தாள்கள், ஒரு 1.5 மணி நேரம் கொண்ட வினாத்தாள்களை பதிவிட்டு அது மாடல் பேப்பர் அப்படியாகத்தான் இருக்கும். மாதிரி வினாத்தாள்கள் என்பதாக இருக்கும். அதை நாங்கள் இந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியில் தீர்மானிக்கலாம். இன்னும் 15 நாட்கள் உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த காலப்பகுதிக்குள்ள கற்றுக்கொள்ளக்கூடியவற்றை அதிக அளவில் கற்றுக்கொள்ள வரும். சரி, நாங்கள் நேரடியாக செயலமர்வுக்குள்ளேயே நுழையலாம். ஏற்கனவே பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தால் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்குரிய வினாத்தாள். நாங்கள் தொடர்ச்சியாக அந்த வினாத்தாள் தொடர்பாக கலந்துரையாடி வருகிறோம். எல்லோருடைய கைவசமும் அந்த வினாத்தாள் இருக்கும் என்று நம்புகிறேன். என்றும் யாரோ ஒருவர் அதை கேட்டிருந்தார், கிடைக்க செய்யும்படி பகிர்ந்திருந்தேன். அந்த குழுவில், கேட்கப்பட்ட குழுவில் பகிரப்பட்டிருந்தது. அதில் வினவப்பட்டிருந்த வினா 4வது வினாவாக பின்வரும் பந்திகளை வாசித்து அவற்றின் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு சுருக்கமாக விடைகள் எழுதுக. கவனமாக பார்க்க வேண்டும். அப்பவும் வினாக்களுக்கு விடையளிக்கும் விதம் பற்றி தரப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களை கூடிய கவனம் செலுத்தி வாசிக்க. நீங்க பார்த்தீர்களாக இருந்தால் சுருக்கமாக விடைகளை எழுதுக. அந்த சுருக்கமாக விடைகளை என்பதை தடித்த எழுத்தில் தந்திருக்கிறார்கள். இதனுடைய அர்த்தம், அந்த விடைக்குரிய பகுதியை அப்படியே துண்டாக எடுத்து சென்று எழுதுவது பொருத்தமில்லை என்பதை காட்டுகிறது. நாங்கள் கடந்த செயலமர்வுகளில் அந்த விடயம் தொடர்பில் நான் அதிகம் அழுத்தம் கொடுக்க இல்லை. ஒரே நாளில் எல்லாவற்றையும் சொல்லுவது அல்லது ஒரே தடவையிலேயே அனைத்து திறன்களையும் பற்றி பேசுவது எதையும் கற்றுக்கொள்ளாமல் செய்துட்டு என்பதனால சில விடயங்களை பேசுவது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஏற்கனவே இருந்த வினாத்தாள்கள் இது இருக்க இல்லையாண்டா எல்லாத்துலேயும் இருந்தது. நாங்கள் பார்த்த எல்லா வினாத்தாள்களிலும் இந்த பகுதி இருந்தது. ஆனால் நான் அதை பெரிய அளவுக்கு ஹைலைட் பண்ண இல்லை. இன்றைக்கு அதை ஹைலைட் பண்ணுவேன். இன்றைக்கு தான் இந்த வினா வடிவத்துக்கான நிறைவு நாள் என்பதனால சுருக்கமாக விடைகளை எழுதுக என்பதாக கேட்கப்பட்டிருப்பதனுடைய அர்த்தம், நாங்கள் ஒரு உரைப்பகுதியை பெரும்பாலும் 5 துண்டங்களாக ஆக்கிக் கொள்ள முடியும். அப்படி ஆக்கிக் கொள்ளப்படுகிற உரைப்பகுதிகளில் இருந்துதான் வினாக்களுக்கு விடைகள் எழுத போகிறோம். அப்படி எழுதும் போது அந்த துண்டத்தை அப்படியே கொண்டே எழுதுவது எங்களுக்கான புள்ளிகளை குறைப்பதற்கு வாய்ப்பு உண்டு.
தெளிவுபட அதற்குரிய விடைகளை மிக துல்லியமாக இந்த உமி நீக்கி கோது நீக்கி முத்துக்களை அல்லது அரிசியை பெற்றுக்கொள்வது போல அதில் இருக்கக்கூடியவற்றில அவசியமற்ற சொற்கள், தொடர்கள், அடைமொழிகள் போன்றவற்றை நீக்கி மிக செறிவூட்டப்பட்ட ஒரு விடையாக எடுத்து சென்று விடையளிப்பது மிகச் சிறந்ததாக இருக்கும். இது தொடர்பாக 2 செயலமர்வுகளுக்கு முன்பாக செயலமர்வு நிறைவு பெறுகிற போது ஒரு சகோதரன் என்னிடம் கேட்டிருந்தார், நான் இப்படியாக விடைகளை எழுதியிருந்தேன் என்று. நான் தனிப்பட்ட விதமாக அவருக்கு சொல்லியிருந்தது மிகச் சிறப்பானது. முதலாவது செயலமர்விலேயே அந்த விடயத்தை அழுத்தி பேசாமல் நான் தவற விட்டதற்கான காரணம் இதுதான். முதல்ல விடைகளை கண்டுபிடிப்பதற்குரிய ஸ்ட்ராட்டஜி, அதற்குரிய உத்திகள் அல்லது அதற்கான வழிமுறைகளை நாங்கள் கண்டறிந்து கொண்டோம். ஒரு உரைப்பகுதியை வாசிக்கும் போதே அந்த உரைப்பகுதி இங்கொன்றும் அங்கொன்றுமாக சிதறி கிடக்கின்ற தகவல்களை கொண்டதாக கட்டமைக்கப்பட்டிருப்பதா அல்லது ஒரு செறிவான தன்மை கொண்டதாக ஒன்றிலிருந்து இன்னொன்று தோற்றம் பெறுகின்ற விதமாக ஒரு தொடர்புடைமை சார்ந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா என்கிறதை எங்களால் இப்போ புரிந்து கொள்ள முடியும். சில வேளைகளில் சில தொடர்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக கட்டமைக்கப்பட்டவையாக காணப்படுகிற போது வினவப்படுகிற வினாக்களுக்கும் நாங்கள் எல்லா இடங்களிலிருந்தும் பொறுக்கி சேர்த்து அதனை கோர்த்து விடையாக கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அப்படியான ஒரு உரைப்பகுதியை நேற்றைய செயலமர்வில் நான் உங்களுக்கு காட்டினேன். பிசோ கொட்டுவேன சிங்களத்தில் அழைக்கப்படுகின்ற மதகு என்பது போன்ற ஒரு உரைப்பகுதி நேற்றைய செயலமர்வு கலந்து கொள்ளாதவர்கள் அந்த காணொலியை பார்த்தால் புரியும். உங்களிடம் அந்த வினாத்தால் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய போல உரைப்பகுதிகள் சில வேளைகளில் அமைந்து விடுவது உண்டு. பெரும்பாலும் உரைப்பகுதியை 5 துண்டங்களாக அழகாக உடைத்து ஒவ்வொரு துண்டங்களிலிருந்தும் பொருத்தமான விடைகளை வழங்கும் விதமாக இருக்கும். கட்டாயமா உடைச்சே ஆக வேணும் என்று யோசித்து அதில் நேரத்தை செலவு செய்ய தேவையில்லை. வாசிக்கிற போதே இது ஒவ்வொரு விடயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த முதல் வாக்கியம் அல்லது முதலாவது வசனம், இந்த முதலாவது வசனம் அல்லது முதலாவது துண்டம் இந்த பகுதியை பேசுகிறது, அடுத்ததாக இந்த விடயம் பேசப்படுகிறது என்பதை மனதளவிலே கிரகித்து சென்று அதன் பின்பாக அடுத்து வரக்கூடிய வினாக்களை வாசிக்கின்ற போது நீங்கள் கிரகித்த விடயங்கள் அங்கு வினவப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு உரைப்பகுதியை நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்க, அது தொடர்பாக கேள்வி கேட்கப்படுகிறது. இது நாங்கள் மனதில் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்த விடயம்தான் என்பதை உய்த்துணரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒரு தடவை அந்த வினாவுக்குரிய விடைய உரைப்பகுதியில் தேடி எடுத்து உங்களால் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு செய்து கொள்வது பொருத்தமானது. இவ்வளவுதான் நான் இதில் உங்களுக்கு சொல்லக்கூடிய நுட்பங்கள். இந்த பகுதி சார்ந்து அதிபர் சேவை போட்டி பரீட்சையில் நாங்கள் பெரும்பாலும் இவ்வாறான வினாக்கள் வரும் என்பதை நம்பி போகலாம். தரப்பட்ட உரைப்பகுதி, அதிலிருந்து வினாக்களுக்கு விடையளித்தல் என்கிற வகையிலான வினாக்கள் சர்வ நிச்சயமாக வரும் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டு போகலாம். ஆகவே இதற்குரிய பயிற்சியை நாங்கள் செய்தால் ஏறத்தாழ 1/3 பங்கு எங்களை தயார்படுத்தி விட்டோம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் 1.5 மணி நேரம் 3 வினாக்கள் என்கிற அடிப்படையில் நாங்கள் எங்களை தயார்படுத்தி செல்வது பொருத்தமானது. 2வது உரைப்பகுதிக்குள்ள போகிறேன். இதில் நேற்று 1வது உரைப்பகுதி நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைக்கு 2வது உரைப்பகுதி தொடர்பாக உங்களுடைய திரையில வாசிப்பதற்கு வசதியாக அதை சிறியதாக ஒழுங்கமைத்துக் கொள்கிறேன். இப்போ 2 பேருமா சேர்ந்து வாசிக்க. சுறுசுறுப்பு மிக்க புதிய உலகின் கேள்விகளுடன் இசைந்து செல்லும் பொருட்டு இலங்கையின் உயர்கல்வித்துறையில் மிக பெரும் மாற்றமுறும் தன்மை ஒன்று இடம்பெற்று வருகின்றது. எனவே கல்வித்துறையானது பாரம்பரிய மாதிரிகளிலிருந்து விலகி
என் நாட்டிற்கும் செல்லக்கூடிய தொழிற்படி ஒன்றினை உருவாக்குவதற்கு வழிவகுக்கின்ற ஊழியர்களின் தேவையுடன் இணைகின்றதொரு விதத்தில் தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை ஒன்றுக்கு மாறுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றது. உயர்கல்விக்கான கேள்வியுடன் இணைந்து செல்வதற்கு அரசாங்கத்தினால் மாத்திரம் முடியாததாகையால் உயர்கல்வியில் அரசின் தனியுரிமை பாரிய அழுத்தங்களுக்கு உட்படுவது தவிர்க்க முடியாததாக உள்ளது. மேலும் மாணவர்கள் எதிர்பார்க்கும் கல்வியின் தரத்திற்கும் பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படும் தரங்களுக்கும் இடையே இடைவெளி உருவாகிறது. இதனை கிடைக்கத்தக்க வளங்களின் மூலம் நிரப்புவது இடர்பாடானதாகும். ஆகவே இலங்கை பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படும் பாடநெறிகளை பன்முகப்படுத்தப்படுவது அவசியமாக உள்ள வேளையில் உலக சந்தையின் உச்ச நிலையினை மாணவர்கள் அடைவதற்கு மாணவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேர்ச்சி மட்டத்தினை விரிவாக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. உயர்கல்வியில் அரசின் ஏகபோகத்தினை குறைக்கும் நோக்குடன் விசேட தகமைக்காக அரசாங்கமும் தனியார் துறையும் ஒன்றுடன் மற்றொன்று போட்டியிடும் தன்மை கொண்ட முறைமை சார்ந்த இரு அடுக்கு முறைமை ஒன்றினை நோக்கி நகர்வது பொருத்தமானதாகும். சரி, இந்த பகுதியை திரும்பவும் ஒரு தடவை வாசிப்போம். சுறுசுறுப்பு மிக்க புதிய உலகின் கேள்விகளுடன் இசைந்து செல்லும் பொருட்டு இலங்கையின் உயர்கல்வித்துறையில் மிக பெரும் மாற்றமுறும் தன்மை ஒன்று இடம்பெற்று வருகின்றது. எனவே கல்வித்துறையானது பாரம்பரிய மாதிரிகளில் இருந்து விலகி என் நாட்டிற்கும் செல்லக்கூடிய தொழிற்படி ஒன்றினை உருவாக்குவதற்கு வழிவகுக்கின்ற ஊழியர்களின் தேவையுடன் இணைகின்றதொரு விதத்தில் தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை ஒன்றிற்கு மாறுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது. உயர்கல்விக்கான கேள்வியுடன் இணைந்து செல்வதற்கு அரசாங்கத்தினால் மாத்திரம் முடியாததாகையால் உயர்கல்வியில் அரசின் தனியுரிமை பாரிய அழுத்தங்களுக்கு உட்படுவது தவிர்க்க முடியாததாக உள்ளது. மேலும் மாணவர்கள் எதிர்பார்க்கும் கல்வியின் தரத்திற்கும் பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படும் தரங்களுக்கும் இடையே இடைவெளி உருவாகிறது. இதனை கிடைக்கத்தக்க வளங்களின் மூலம் நிரப்புவது இடர்பாடானதாகும். ஆகவே இலங்கை பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படும் பாடநெறிகளை பன்முகப்படுத்தப்படுவது அவசியமாக உள்ள வேளையில் உலக சந்தையின் உச்ச நிலையினை மாணவர்கள் அடைவதற்கு மாணவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேர்ச்சி மட்டத்தினை விரிவாக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. உயர்கல்வியில் அரசின் ஏகபோகத்தினை குறைக்கும் நோக்குடன் விசேட தகமைக்காக அரசாங்கமும் தனியார் துறையும் ஒன்றுடன் மற்றொன்று போட்டியிடும் தன்மை கொண்ட முறைமை சார்ந்த இரு அடுக்கு முறைமை ஒன்றினை நோக்கி நகர்வது பொருத்தமானதாகும். சரி, நாங்கள் வினா பகுதிக்குள்ள போவோம். என்னென்ன வகையாக இல்லை வினாக்களை வினவி இருக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொள்வோம். முதலாவது கேள்வி கேட்டாங்க, இந்த உரைப்பகுதியின் அடிப்படை நோக்கத்தை குறிப்பிடுக. இந்த உரைப்பகுதியின் அடிப்படை நோக்கத்தை குறிப்பிடுக. உயர்கல்வித்துறை சார்ந்ததாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இரு அடுக்கு முறைமை என்பதால் கருதப்படுவது யாது? உயர்கல்வித்துறை சார்ந்ததாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இரு அடுக்கு முறைமை என்பதால் கருதப்படுவது யாது? மாணவர் எதிர்பார்க்கும் கல்வியின் தரத்துக்கும் பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படும் கல்வியின் தரத்துக்கும் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கு இந்த உரையாசிரியர் தெரிவிக்கும் வழிமுறை யாது? பாரம்பரிய மாதிரிகளிலிருந்து விலகி தேர்ச்சி மட்ட கல்வி முறையாக கல்வி மாற்றமடைவதற்கான நோக்கம் யாது?
இந்த உரையாசிரியர் உயர்கல்வியில் அரசின் தனியுரிமை பாரிய அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளதென ஏன் குறிப்பிடுகிறார்? அப்ப 5 கேள்வி திரும்ப ஞாபகப்படுத்திக் கொண்டு போவோம். இந்த உரையாசிரியர் உயர்கல்வியில் அரசின் தனியுரிமை பாரிய அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளதென ஏன் குறிப்பிடுகிறார்? பாரம்பரிய மாதிரிகளிலிருந்து விலகி தேர்ச்சி மட்ட கல்வி முறைமையாக கல்வி மாற்றமடைவதற்கான நோக்கம் யாது? மாணவர் எதிர்பார்க்கும் கல்வியின் தரத்துக்கும் பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படும் கல்வியின் தரத்துக்கும் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கு இந்த உரையாசிரியர் தெரிவிக்கும் வழிமுறை யாது? உயர்கல்வித்துறை சார்ந்ததாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இரு அடுக்கு முறைமை என்பதால் கருதப்படுவது யாது? இந்த உரைப்பகுதியின் அடிப்படை நோக்கத்தை குறிப்பிடுக. இந்த 5 வினாக்களுக்கும் நீங்கள் ஏற்கனவே விடையளித்திருப்பீர்கள் என்கிறதால நீங்களே விடை சொல்லும் விதமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த உரைப்பகுதியின் அடிப்படை நோக்கத்தை குறிப்பிடுக. யார் எனக்கு அந்த நோக்கத்தை சொல்ல போகிறவர்? தஃபீக் பேசுங்க, கதைக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. உலக தொழிற்சந்தைக்கு தேவையான தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறைமையை உருவாக்குதல். உரைப்பகுதியின் அடிப்படை நோக்கம். இன்னும் கொஞ்சம் தெளிவுபட சொல்ல தவறல்ல, நீங்க சொல்லுகிற விட நீங்கள் இந்த உரைப்பகுதியினுடைய பிரதானமான இடத்துல கணிசமான அளவுக்கு லேண்ட் பண்ணிட்டீங்க. நான் இன்னொரு விதமாக இந்த கேள்வியை கேட்கிறேன். இதை ஏன் எழுதுகிறார் இந்த உரையாசிரியர்? இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை ஏன் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார் என்பது அல்ல என்னுடைய கேள்வி. ஏன் எழுதுகிறார்? பாரம்பரிய கல்வி முறையிலே ஏற்பட்டிருக்கின்ற தவறுகளை களைவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்? தற்கால உலக சந்தைக்கு தேவையான தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறைமையை உருவாக்க வேண்டும் என்று சொல்றார். அப்படி உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்? பல்கலைக்கழகங்கள்ல காணப்படுகின்ற கல்வி முறைமைக்கு அதுல மாற்றம் செய்து பாடநெறிகளை பன்முகப்படுத்தணும் என்று சொல்றார். சரி. உலக சந்தையில் உச்சநிலை அடைவதற்கு மாணவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேர்ச்சி மட்டத்தினை விரிவாக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது என்று சொல்றார். அதுக்கு களம் அமைத்து கொடுக்கணும் என்று சொல்றார். கணிசமான அளவுக்கு நீங்கள் அந்த உரைப்பகுதியினுடைய உள்ளடக்கத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு வேறொரு விதமான சந்தேகம் இருக்குது. வேற யாராவது அதை தெளிவுபடுத்துகிறார்களா என்று பார்ப்போம். தேங்க்யூ தௌஃபீக். வேற யாரு சரி பேசுறீங்களா இந்த உரைப்பகுதியின் நோக்கம் தொடர்பாக? யார் சரி பேசுங்க, பரவாயில்ல. திசாந்தன், திசாந்தன் பேசுங்க. சஜிதா, ஓகே பேசுங்க. சொல்றேன் சரியா தெரியா? அதாவது பாரம்பரிய மாதிரிகள்ல இருந்து விலகி இந்த உலக சந்தையில மாணவர்கள் எந்த தொழிலையும் செய்யக்கூடிய மாதிரி அவர்களுக்கு தேவையான கல்வி முறையை கொடுக்கணும் என்று அவர் சொல்லுவார் என்பது இந்த உரைப்பகுதியின் அடிப்படை நோக்கம். முகமது பேச வந்தீங்க, பேசுங்க. சார் என்ன சொன்னா, இந்த மாற்றம் உலகுற கேள்விக்கு ஏற்ப எங்களோட உயர்கல்வித்துறையை மாற்றி அமைப்பதற்கான தேவைப்பாடுகளை விவரிக்கிறது. உயர்கல்வித்துறையில் மாற்றம் ஏற்படுத்த விவரிப்பது நல்லா இருக்கு, நல்ல பதில். அது உயர்கல்வித்துறையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டியதன் தேவையை விவரிப்பது இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம். அப்படி புரிந்து கொள்ளலாம். சாம் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. உலக சந்தைக்கு ஏற்ற ஒரு தொழிற்சந்தையினை உருவாக்குது. உலக சந்தைக்கு ஏற்ற தொழிற்சந்தை ஒன்றினை உருவாக்குவது. சரி, ஏற்றுக்கொள்வோம். இப்போதைக்கு யூட் சொல்லுங்க.
சார் இந்த உயர்கல்வித்துறையில வந்து இதை தனியார் மயப்படுத்துறதுக்கான நியாயப்பாடுகள். உயர்கல்வித்துறையில் தனியார்மயப்படுத்தலுக்கான நியாயப்பாடுகளை பேசுவது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. திசாந்தன் திசாந்தன். ஆம் சார். தற்காலத்தில் இருக்கிற தொழில்களினுடைய தேவையை கருத்துல கொண்டு உயர்கல்வி குறிப்பாக பல்கலைக்கழக கல்வியை பன்முகப்படுத்துறத பற்றி கதைக்குது சார் இது. தொழிற்சந்தையின் தேவைப்பாட்டின் அடிப்படையாக வைத்துக் கொண்டு பல்கலைக்கழக கல்வியை பன்முகப்படுத்துதல். உதயசீலன் பேசுங்க சார். உயர்கல்வித்துறையில் தனியார் துறை பங்களிப்பின் அவசியத்தை விளக்குவது. உயர்கல்வித்துறையில் தனியார் பங்கேற்பின் அவசியத்தை விவரிப்பது பொருத்தமானதாகவும் இருக்கு போல இருக்கு. பார்ப்போம். வேறு யாராவது பேசி முடிஞ்சாக்கள் மைக்கோ பண்ணுங்க. அப்பதான் நான் நீங்க யார் தயார் நிலையில இருக்கிறீங்க என்று பார்த்துக்கொள்ளலாம். சாரி, கடைசியா ஆன் பண்ணவரை நான் தவறுதல் ஆஃப் பண்ணிட்டேன். திரும்ப ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ராஜ் பேசுங்க. கல்வியானது பாரம்பரிய மாதிரியிலிருந்து விலகி ஓம் உலகளாவிய போக்குகளுக்கு ஏற்றவாறு தேர்ச்சி மிக்க தொழிற்படையை உருவாக்குதல் என்பது இந்த உரைப்பகுதியினுடைய அடிப்படை நோக்கம். சரி, நாங்கள் இந்த உரைப்பகுதியை கொஞ்சம் கலந்துரையாடுவோம். சரிதானே? இந்த விடைகள்ல இருக்கிற சரியான தன்மையை கண்டுபிடிக்கிற நோக்கத்தோட உரைப்பகுதியை கலந்துரையாடுவோம். நீங்கள் சொன்ன விடைகள்ல பெரிய அளவுக்கு நான் கண்டிக்கக்கூடிய மனம் மறந்தக்கூடிய பதில்கள் எதுவும் இருக்க இல்லை. ஆனால் இன்னும் மேம்படக்கூடிய பதில்களாகத்தான் அது இருக்குது. 2 பேருடைய பதில்களை நான் அண்மித்த சரியான பதில்கள் அல்லது சரியான பதில்கள் என்கிற அடிப்படைக்குள்ள எடுக்கலாம் போல இருந்தது. அது என்ன அண்மித்த சரியான பதில் என்று சொல்லி கேட்குறீங்க. சரியான பதில் என்றே சொல்லுவோம். நாம் அந்த திருப்தி அடைகிறது கொஞ்சம் குறைவுங்கிறதால அப்படி சொல்லுவோம். சரி, இந்த பகுதியை கொஞ்சம் வாசிப்போம். எப்படி புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று பார்ப்போம். சுறுசுறுப்பு மிக்க புதிய உலகின் கேள்விகளுடன் இசைந்து செல்லும் பொருட்டு. சுறுசுறுப்பு மிக்க புதிய உலகின் கேள்விகளுடன் இசைந்து செல்லும் பொருட்டு இலங்கையின் உயர்கல்வித்துறையில் மிக பெரும் மாற்றமுறும் தன்மை ஒன்று இடம்பெற்று வருகின்றது. இந்த விடயத்துல சொல்லுகிறார், இலங்கையினுடைய உயர்கல்வித்துறையில மாற்றமடைகிற தன்மை ஒன்று நிகழ்கிறது. இலங்கையின் உயர்கல்வித்துறையில் மாற்றமடையும் தன்மை ஒன்று நிகழ்கிறது. ஏன் அப்படி நிகழ்கிறது? இலங்கையின் உயர்கல்வித்துறையில் மாற்றமடையும் தன்மை ஒன்று நிகழ்வதற்கான காரணம் என்ன? என்ன காரணம் சொல்றாரு? யார் பார்த்து சொல்ல போறீங்க? கதைக்கலாம், பரவாயில்ல. சுறுசுறுப்பு மிக்க புதிய உலகின் கேள்விகளுடன் இசைந்து செல்வது. நாங்கள் அந்த அடைமொழிகள் போன்றவற்றை தவிர்த்தால் தற்கால உலக கேள்விகளோடு இசைந்து செல்லுதல் அல்லது புதிய உலக கேள்விகளோடு அல்லது உலகின் கேள்விகளோடு இசைந்து செல்லுதல். அது என்ன உலகின் கேள்வி என்பதனுடைய அர்த்தம்? உலக தேவைகள். அது என்ன? அந்த உலகத்துல வேலை வாய்ப்புக்கு தேவைப்படுகிற அந்த திறன்கள். உலகின் கேள்விகள் என்பது திறன்களுக்கான கேள்வி, டிமாண்ட். உலகில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக புதிய உலகின் தேவை, உலகத்துக்கு என்ன தேவையோ அதனோடு பொருந்தி போவதற்காக இந்த பொருட்டு என்கிற வார்த்தையை கவனிங்க. செல்லும் பொருட்டு. உலகத்தின் தேவையோடு பொருந்தி போவதற்காக, உலகத்திலே என்ன விடயம் தேவைப்படுகிறதோ அதனோடு பொருந்தி போவதற்காக இலங்கையினுடைய உயர்கல்வித்துறை மிகப்பெரிய மாற்றம் ஒன்றை நிகழ்த்துகிறது அல்ல நிகழ்கிறது. இதை நாங்கள் முதல்ல புரிந்து கொண்டோம். அவர் சொல்லுகிற விடயத்தை சுறுசுறுப்பு மிக்க புதிய அவையெல்லாம் தற்கால உலகம் என்பதாக புரிந்து கொள்வாங்க. உலகின் கேள்விகளோடு இணங்கி செல்வதற்காக, இசைந்து செல்வதற்காக
இலங்கையின் உயர்கல்வித்துறையில் மிக பெரும் மாற்றமடையும் நிகழ்வு நடக்குது. எனவே அப்படி நிகழ்வதனால எனவே என்று சொல்றாங்க. எனவே உலகத்தின் கேள்விகளோடு பொருந்தி போவதற்காக இலங்கையினுடைய உயர்கல்வித்துறையில மிகப்பெரிய மாற்றமடைகின்ற நிலைமை காணப்படுது. உயர்கல்வித்துறை மாற்றமடைஞ்சோண்டு வருது. ஆகவே கல்வித்துறையானது பாரம்பரிய மாதிரிகளில் இருந்து விலகி, அந்த எங்களுடைய கிளாசிக்கல் மாடல் அல்லது ஒரு ட்ரெடிஷனல் மாடல், அந்த பழங்காலத்து காலங்காலமாக நாங்கள் என்ன ஒரு மாடல் வச்சிருக்கிறோம் எஜுகேஷனுடைய, அந்த மாடல்ல இருந்து விலகி நாட்டிற்கும் செல்லக்கூடிய தொழிற்படை ஒன்றினை உருவாக்குவதற்கு வழிவகுக்கின்ற, ஊழியர்களின் தேவையுடன் இணைகின்றதொரு விதத்தில் தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை ஒன்றுக்கு மாறுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது. கல்வித்துறைக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குது, ஒரு கட்டாயம். என்ன கட்டாயம் ஏற்பட்டிருக்குது? எந்த நாட்டுக்கும் செல்லக்கூடிய தொழிற்சந்தையின் தேவையோடு இணைகின்ற விதமாக, தொழிற்சந்தையில தேவைப்படுகிற தேவையையும் கல்வியில வழங்கப்படுகிற திறன்களையும் இணைக்கின்ற விதத்தில், தொழிற்சந்தையின் தேவையுடன் இணைகின்ற விதத்தில் தேர்ச்சியை கொண்ட கல்வி முறை. அப்போ தொழிற்சந்தையில் தேவைப்படும் தேர்ச்சியை கொண்ட கல்வி முறை, எந்த நாட்டுக்கும் செல்லக்கூடிய தொழிற்சந்தையில் வேண்டப்படுகின்ற திறன்களை வழங்குகின்ற கல்வி முறை ஒன்றுக்கு மாற வேண்டி இருக்குது. இது இரண்டாவது விடயம். அப்ப முதலாவது விடயம் அடிப்படையாக சொல்லியிருக்க, இலங்கையினுடைய கல்வி முறை உலகின் தேவையோடு பொருந்துவதன் பொருட்டு ஒரு மாற்றமடைகின்ற விதத்தில் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் எங்களோட வளமையான மாடல்ல இருந்து விலகி எந்த நாட்டிலும் பணியாற்றக்கூடிய தொழிற்சந்தையின் தேவையோடு இணைக்கக்கூடிய தேர்ச்சி அல்லது திறன்கள், தொழிற்சந்தையோடு இணைக்கக்கூடிய திறன்கள் கொண்ட கல்வி முறை ஒன்றுக்கு மாறுவது கட்டாயமாக இருக்குது. உயர்கல்விக்கான கேள்வியுடன் இணைந்து செல்வதற்கு அரசாங்கத்தினால் மாத்திரம் முடியாததாகையால் உயர்கல்வியில் அரசின் தனி உரிமை பாரிய அழுத்தங்களுக்கு உட்படுவது தவிர்க்க முடியாததாக உள்ளது. இந்த உயர்கல்விக்கு இருக்கக்கூடிய டிமாண்டோட பொருந்தி போறதுக்கு அரசாங்கம் மட்டும் கல்வியை வழங்குவது இயலாது. உயர்கல்விக்கான கேள்வியை அரசு மட்டுமே பூர்த்தி செய்வது என்பது இயலாது. ஆகவே அரசாங்கம் மட்டும் உயர்கல்வியை வழங்குவது என்பது இப்போ ஒரு பிரஷரா போயிட்டு அழுத்தங்களுக்கு உட்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. உயர்கல்விக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன என்று முன்னுக்கு பார்த்துட்டேன். அந்த கேள்வியோடு பொருந்தி போவதற்கு அல்லது இணைந்து போவதற்கு அரசு மட்டும் போதும், அரசுக்கு மட்டும் இயலாது. அரசாங்கம் மட்டும் உயர்கல்வியை வழங்கி அதை நிறைவு செய்ய முடியாதது என்பதால அரசாங்கத்தினுடைய தனி உரிமை இன்றைக்கு பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாக வேண்டியதாக இருக்குது. அது மட்டுமில்லை, மேலும் மாணவர்கள் எதிர்பார்க்கும் கல்வியின் தரத்திற்கும் பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படும் தரங்களுக்கும் இடையே இடைவெளி உருவாகும். அப்ப அரசினால மட்டும் இதை கொடுக்கறதுல கேள்விக்கும் அரசினுடைய வளங்களுக்கும் இடையில வேறுபாடு இருக்குது. உயர்கல்விக்கான கேள்வி அதிகம் இருக்கிற போது அரசினால் மாத்திரம் அதை ஈடு செய்ய முடியாம இருக்கிறது ஒரு நிலைமை.
அது மட்டுமல்ல, மேலும் என்று சொல்லியிருக்காரு. மேலும் மாணவர்கள் எதிர்பார்க்கும் கல்வியின் தரத்துக்கும் பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படும் தரங்களுக்கும் இடையே இடைவெளி உருவாக்குறது. இதனை கிடைக்கத்தக்க வளங்களின் மூலம் நிரப்புவது இடர்பாடானதாகும். அந்த இடைவெளிய கிடைக்கத்தக்க வளம் என்பது அரசிடம் உள்ள வளங்களை மட்டும் பயன்படுத்தி நிரப்ப முடியாம இருக்குது என்றால் அங்க ஒரு வளப்பற்றாக்குறை ஒன்று உணரப்பட்டிருக்கு. கிடைக்கத்தக்க வளங்களின் மூலம் நிரப்புவது இடர்பாடானதாகும். ஒரு வளப்பற்றாக்குறை ஒன்று உணரப்பட்டிருக்கிறது. ரெண்டு விதமாக இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, உயர்கல்விக்கான கேள்வியோடு இணைந்து செல்வதற்கு அரசாங்கத்தினால் மாத்திரம் இயலாது. அதனால அரசாங்கத்தின் தனியுரிமை அழுத்தங்களுக்கு உட்படுகிறது. அத்தோடு மாணவர்கள் எதிர்பார்க்கின்ற கல்வியின் தரத்துக்கும் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் தரங்களுக்கும் இடையில இடைவெளி இருக்குது. இதை இப்போது கிடைக்கின்ற வளங்களின் மூலம் நிரப்புவது இடர்பாடானதாகும். இதனுடைய அர்த்தம் வள பற்றாக்குறை ஒன்று இருக்கிறது அல்லது புதிய வளங்கள் வேண்டப்படுகிறது என்பதை கூறுவது. புதிதாக வள உள்ளீடு அவசியப்படுகிறது என்பதை பேசுவதாக இருக்கு. ஆகவே இலங்கை பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படும் பாடநெறிகளை பன்முகப்படுத்தப்படுவது அவசியமாக உள்ள வேளையில் உலக சந்தையின் உச்ச நிலையினை மாணவர்கள் அடைவதற்கு மாணவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேர்ச்சி மட்டத்தினை விரிவாக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. இங்க அரசாங்கத்தினால வழங்கப்படுகிற உயர்கல்வி தொடர்பாக இருக்கக்கூடிய மட்டுப்பாடுகளை சொன்னவர் அதன் வழியாக இன்னொரு விஷயத்தை சொல்றார். பல்கலைக்கழகங்கள் வழங்குகிற பாடநெறிகளை பன்முகப்படுத்துவதில் இப்ப இருக்கிற பாடநெறிகளுக்கு பதிலாக புதிய பாடநெறி, வெவ்வேறு புதிய பாடநெறிகளை பன்முகப்படுத்துவது. அவ்வாறு பன்முகப்படுத்துகின்ற போது உலக சந்தையில் சிறந்த வேலை வாய்ப்பினை, உச்ச நிலையினை என்பது உலக சந்தையில் சிறந்த தொழில் வாய்ப்பு, தொழிலை பெறுவதற்கான சிறந்த சந்தர்ப்பங்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கான தேர்ச்சி மட்டத்தையும் விரிவாக்க வேண்டியிருக்கு. அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அல்லது அவர்கள் பெற வேண்டிய தேர்ச்சி மட்டத்தையும் நாங்கள் விரிவாக்க வேண்டியிருக்கு. பாடநெறிகளை பன்முகப்படுத்துதல், மேலும் அவர்களுக்கு வழங்குகின்ற ஸ்கில் லெவல், தேர்ச்சி மட்டம்ங்கிறத நாங்கள் சாதாரணமாக சொல்றோம், ஸ்கில் லெவலையும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு. உயர்கல்வியில் அரசின் ஏகபோகத்தினை குறைக்கும் நோக்குடன் விசேட தகமைக்காக அரசாங்கமும் தனியார் துறையும் ஒன்றுடன் மற்றொன்று போட்டியிடும் தன்மை கொண்ட முறைமை சார்ந்த இரு அடுக்கு முறைமை ஒன்றினை நோக்கி நகர்வது பொருத்தமானதாகும். உயர்கல்வியில அரசாங்கத்தின் தனி உரிமை, அரசாங்கம் மட்டுமே உயர்கல்வியினை, குறிப்பாக பல்கலைக்கழக கல்வியினை வழங்குகின்ற அந்த தன்மையை குறைக்கிற நோக்கத்தோட விசேட தகமைக்காக விசேடமான திறன் வாய்ந்த கல்வியினை வழங்கும் நோக்கில் அரசாங்கம் தனியார் என்கிற ரெண்டு துறைகளிலும் ஒன்றோடு ஒன்று போட்டித்தன்மை மிக்கதாக இரண்டு அடுக்கு முறைமை, தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் உயர்கல்வி வழங்குகிற ஒரு முறைமைக்கு நகர்வதுதான் பொருத்தம் போல இருக்குது என்று சொல்லி இந்த உரைப்பகுதியை முடிக்கிறேன். சொல்லுகிற போது பாருங்க, இறுதியாக அவர் அழுத்த நினைக்கின்ற தன்னுடைய கருத்தை மிக ஆழமாக நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ளும் விதமாக அல்லது நீங்கள் மறுப்பின்றி ஏற்றுக்கொள்ளும் விதமாக தன்னுடைய கருத்தை உங்களிடம் விற்பனை செய்வதற்கு, உங்களிடம் திணிப்பதற்கு மிகச்சிறந்த உத்தியை கையாளுங்க. முதல்ல சொல்லுகிறார், உலகத்தின் தேவையோடு பொருந்தும் விதமாக இலங்கையின் உயர்கல்வித்துறை மாறி வருது என்றவரே சொல்லுகிறார். எங்க மாறுது? அதுக்கு பின்னால மாற்ற வேணும் என்கிற ஒரு துணி இருக்கு. மாறி வருகிறது என்றால் உயர்கல்வித்துறையில ஒரு மாற்றம் நிகழ்கிறது என்று முதல்ல சொன்னார். உலகின் தேவையோடு பொருந்தும் விதமாக இலங்கையின் உயர்கல்வித்துறையில ஒரு மாற்றம் நிகழ்கிறது. ஆகவே
பழைய முறையில இருந்து நீங்க விலகி எந்த நாட்டிலையும் போய் பணியாற்றக்கூடிய திறன்கள் கொண்ட கல்வி முறை ஒன்றுக்கு மாறுவது கட்டாயம். எந்த நாட்டிலும் சென்று பணியாற்றக்கூடிய தொழிற்சந்தையின் தேவையோடு அல்ல தொழிற்சந்தையின் தேவைக்கு பொருத்தமான திறன் கொண்ட கல்வி முறை ஒன்றுக்கு மாறுவது கட்டாயம். இப்போ முதல்ல சொல்லுகிறார் எப்படியான கல்வி வேணும். சரி, அதுக்கு பிறகு இது அரசாங்கத்தால மட்டும் இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம் என்று சொல்றேன். ஒன்று, தேவைப்படுகிற அளவுக்கு கல்வியை வழங்குவது அரசாங்கத்துக்கு இயலாது, அதால அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. அது தவிர எதிர்பார்க்கின்ற கல்வியின் தரத்துக்கும் பல்கலைக்கழகங்கள் வழங்குகிற கல்வியின் தரத்துக்கும் இடையிலையும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று, கேள்விக்கும் அரசினால வழங்கப்படுகிற கல்விக்கும் இடையிலான வேறுபாட்டை சொல்லுகிறார். அதாவது நிறைய பேர் உயர்கல்விக்கான விருப்பத்தை கொண்டிருக்கிறார்கள் உயர்கல்வி கற்பதற்கு. ஆனால் பல்கலைக்கழகத்தில் சேர்க்கப்படுகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்த அளவில் தான் இருக்கு. பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்ற, இப்போ உங்களுக்கு நான் விளங்குற மாதிரி சொன்னா எஸ் என்று சொல்லி ரிசல்ட்ஸ் வந்த எல்லா பிள்ளைக்கும் உயர்கல்வி கிடைக்குதான்னா இல்லை. உயர்கல்விக்கான கேள்வியோடு இணைவதற்கு, அதை பூர்த்தி செய்வதற்கு அரசினால் மட்டும் முடியாது. அதனால அது ஒரு ப்ரெஷர் உண்டு அரசாங்கத்துக்கு இருக்கு. ரெண்டாவது, அப்படி போகிற பிள்ளைகளும் அரசாங்கத்தினால தத்தெடுக்கப்படுகிற பிள்ளைகளுக்கும் அவர்கள் எதிர்பார்க்கிற மட்டத்தில் இவர்களுடைய கல்வி இல்லை. அதுக்கு பிறகு சொல்லுகிறார், இருக்கிற வளங்களின் மூலமாக, கிடைக்கத்தக்க வளங்களின் மூலம் இந்த இடைவெளியை நிரப்பினார் என்றால் இங்கு மீண்டும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். புதிய வளங்களை உயர்கல்வித்துறையின் மீது உட்பாய்ச்சல் செய்வது தவிர்க்க முடியாது என்பதை பேசுகிறேன். ஆக இலங்கை பல்கலைக்கழகங்கள் பாடநெறியை பன்முகப்படுத்த வேணும். உலக சந்தையில உயர்ந்த வாய்ப்புகளை பெறத்தக்கதாக தேர்ச்சி மட்டத்தையும் மேம்படுத்த வேண்டும். புதிய பாடநெறிகளை அறிமுகப்படுத்த வேண்டும். அங்க இருக்கக்கூடிய ஸ்கில் லெவலையும் மேலே கொண்டு போக வேணும். நான் மேலே சொல்லிட்டு தான் திரும்ப வருகிறார். அரசாங்கத்தினால அந்த இடைவெளி என்ற பிரதிகை இல்லாது அவர்கள்ட்ட வளப்பற்றாக்குறை இருக்கு என்று சொல்லி போட்டு, ஆனாலும் இதுதான் செய்ய வேண்டி இருக்கு. பல்கலைக்கழகங்கள் வழங்குகிற பாடநெறியை பன்முகப்படுத்துவதும் தேர்ச்சி மட்டத்தை மேம்படுத்துவதும் அவசியம். இந்த கையறு நிலை அல்லது இயலாமை என்பதை வெளிப்படுத்துவதன் மூலமாக இறுதியாக தன்னுடைய கருத்தை அழுத்தமாக சொல்லுகிறார். உயர்கல்வியில் அரசின் ஏகபோகத்தினை குறைக்கும் நோக்கோடு விசேட தகமைக்காக அரசாங்கம் தனியார் துறை ஒன்றோடு மற்றொன்று போட்டியிடுகிற தன்மை கொண்ட முறைமை சார்ந்து 2 அடுக்கு முறைமை ஒன்றை நோக்கி நகர்வது பொருத்தமானதாகும். கட்டாயம்னு சொல்லல, அப்படி போறதுதான் நல்லது. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அரசாங்கம் மட்டும் இதை வச்சு கொண்டிருக்காமல் ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டு அரசாங்கம் தனியாரும் பல்கலைக்கழகங்களை நடத்துகிற ஒரு இரட்டை அடுக்கு முறைக்கு போகிறது பொருத்தம் என்று சொல்லுகிறேன். இப்போ பதிலளிங்க. இந்த உரைப்பகுதியின் அடிப்படை நோக்கம், எழுதியவருடைய மன எண்ணம் என்ன? யார் பதில் சொல்ல போறது? ஹம்சியா, பேசுங்க. உயர்கல்வியில அரசு துறையோட தனியார் துறையும் அந்த கல்வியை வழங்கணும்னு சொல்லி அதான் நோக்கம். உயர்கல்வியில் தனியார் துறையின் பங்கேற்பினை வலியுறுத்துவது இந்த உரைப்பகுதியின் நோக்கம். அல்லது உயர்கல்வியில் தனியார் துறையின் பங்கேற்பிற்கு ஆதரவளிப்பது இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம். 2 பேர் பதில் சொல்லியிருந்தார்கள். நான் பெயர்களை ஞாபகத்தில் வைத்திருக்க முடியவில்லை. ஒன்று யூட் சொல்லியிருந்தார், 2வது இன்னும் ஒருவர் சொல்லியிருந்தார், நீங்கள் விரும்பினால் உரிமை கோரலாம், நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஏனையவர்களுடைய பதில்கள் இந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள்ல செறிவான இடங்கள்ல இருந்திருந்தாலும் அந்த கருத்துக்களை சொல்வதன் மூலமாக அவருடைய உள்ள கிடக்கு என்ன என்பதை காண்பதில் கொஞ்சம் தவறழைத்து விட்டீர்கள். சரிதானே? இப்ப நாங்கள் ஒரு இடத்துல ஒருவருடைய
பேச்சின் உள்நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்வது அவசியம். இவர் இவ்வளவு விஷயத்தையும் பேசுகிறதே இந்த இலங்கையில இப்ப பாத்தீங்கன்னா கல்வி முறை மாறி வருது, எங்க போனாலும் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய மாதிரியா ஒரு உலக சந்தையில உச்சமான திறன்களோட நாங்கள் அந்த படிப்பை கொடுக்க வேண்டி இருக்குது. அரசாங்கத்தால தேவைப்படுற எல்லாருக்கும் கொடுக்க இல்லாம இருக்கு. அதே போல எதிர்பார்க்கிற குவாலிட்டியும் அவைகிட்ட இல்லை. இப்ப இருக்கிற அந்த வளங்களை வச்சுக்கொண்டு அதை செய்யவும் அவைக்கு இயலாம இருக்குது. ஆக நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, இந்த பல்கலைக்கழகங்கள்ல இப்ப இருக்கிற பாடநெறிகளுக்கு மேலதிகமா பல புதிய பாடநெறிகளை பன்முகப்படுத்துறதும் உயர்ந்த அளவான திறன்களையும் இங்க அரசாங்க பல்கலைக்கழகம் என்று ஒரு சொல்லி அரசாங்கத்துக்கு இப்படிலாம் செய்ய கஷ்டம். ஆகவே அங்க மேலே இருக்கிற விஷயத்தை சொல்லிட்டு ஆகவே நாங்கள் தொழிற்சந்தையில போய் சிறந்த வாய்ப்பை பெறக்கூடிய வகையில பல புதிய பாடநெறிகளையும் அதே போல அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திறன்களின் மட்டத்தையும் உயர்த்த வேண்டி இருக்குது. அப்ப இங்க அரசாங்கத்தின் தனி உரிமையை குறைச்சு போட்டு அரசாங்கமும் தனியாரும் ஒரு ஆளோடு ஒரு ஆள் போட்டி போட்டு செய்கிற மாதிரியான ஒரு முறைமையை கொண்டு வருகிறது தான் சிறந்தது என்பதாக அவர் பேசுகிறார். சரிதானே? இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் எல்லாம் உண்டு. அது அது வெளியில பேசப்படுகிற விடயங்கள். ஆனால் இந்த உரைப்பகுதியில இப்படியான விடயங்கள் இருக்குது. இந்த உரைப்பகுதியின் அடிப்படை நோக்கத்தை குறிப்பிடுக என்கிற முதலாவது வினாவுக்கு நாங்கள் விடையளிக்கிற போது, உயர்கல்வியில் தனியார் துறையின் பங்கேற்பினை நியாயப்படுத்துவது அல்லது உயர்கல்வியில் தனியார் துறையின் பங்களிப்புக்கு ஆதரவளிப்பது இந்த உரைப்பகுதியின் நோக்கமாக இருக்கு. உயர்கல்வித்துறை சார்ந்ததாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இரு அடுக்கு முறைமை என்பதால் கருதப்படுவது யார்? உயர்கல்வி சார்ந்ததாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள இரு அடுக்கு முறைமை என்பதால் கருதப்படுவது யாது? சொல்லுங்க. அரச முறைமை, தனியார் முறைமை. அரசு துறை, தனியார் துறை ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு வழங்குகின்ற அல்லது அரசு துறையும் தனியார் துறையும் உயர்கல்வியினை வழங்குகின்ற முறைமை. என்ன? அரசு துறையும் தனியார் துறையும் சம நேரத்தில் உயர்கல்வியினை வழங்குகின்ற முறைமை என்பதாக நாங்கள் பதிலை இப்போதைக்கு தீர்மானித்துக் கொள்வோம். மாணவர் எதிர்பார்க்கும் கல்வியின் தரத்துக்கும் பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படும் கல்வியின் தரத்துக்கும் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கு இந்த ஒரே ஆசிரியர் தெரிவிக்கும் வழிமுறை யாது? மாணவர் எதிர்பார்க்கும் கல்வியின் தரத்துக்கும் பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படும் கல்வியின் தரத்துக்கும் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கு இந்த ஒரே ஆசிரியர் தெரிவிக்கும் வழிமுறை யாது? பாடநெறிகளை பன்முகப்படுத்துவதும். கிரேட். அந்த இடத்துல ஆகவே என்று சொல்லுகிறார். இப்போதுள்ள வளங்கள் மூலம் இதை நிரப்பலாம இருக்கும். ஆகவே பல்கலைக்கழகப்படும் பாடநெறிகளை பன்முகப்படுத்துவது மாணவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேர்ச்சி மட்டங்களை பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பாடநெறிகளை பன்முகப்படுத்துவது மாணவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேர்ச்சி மட்டத்தினை விரிவாக்குவதும். அடுத்த கேள்வி பார்ப்போம். பாரம்பரிய மாதிரிகளிலிருந்து விலகி தேர்ச்சி மட்ட கல்வி முறைமையாக கல்வி மாற்றமடைவதற்கான நோக்கம் யாது? பாரம்பரிய மாதிரிகளிலிருந்து விலகி தேர்ச்சி மட்ட கல்வி முறையாக கல்வி மாற்றமடைவதற்கான நோக்கம் யாது? எந்நாட்டிற்கும் செல்லக்கூடிய தொழிற்படை ஒன்றினை உருவாக்குதல். திரும்ப சொல்லுங்க. யார்? உதயசீலன் பேசுறீங்க? உதயசீலன் சொல்லுங்க. எந்நாட்டிற்கும் செல்லக்கூடிய தொழிற்படை ஒன்றினை உருவாக்குவதற்காக. எந்நாட்டிற்கும் செல்லக்கூடிய தொழிற்படை ஒன்றை உருவாக்குவதற்கு. ஹம்சியா சொல்லுங்க. உலக சந்தையின் உச்ச நிலையை மாணவர்கள் அடைவதற்கு. உமா சொல்லுங்க. ரமேஷ்குமார். உமா.
சார் உலக சந்தைக்கு ஏற்ற வகையிலான தொழிற்படையினை உருவாக்குதல் சார். உலக சந்தைக்கு ஏற்ற வகையில் அந்த அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்க பாருங்க, பாரம்பரிய மாதிரிகளிலிருந்து விலகி அந்த பகுதியை வாசிச்சுட்டு சமரைஸ் பண்ணும். பாரம்பரிய மாதிரிகளிலிருந்து விலகி என் நாட்டிற்கும் செல்லக்கூடிய தொழிற்படை ஒன்றினை உருவாக்குவதற்கு வழிவகுக்கின்ற ஊழியர்களின் தேவையுடன் இணைக்கின்ற விதத்தில் தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை ஒன்றுக்கு மாறுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படியான கல்வி முறைக்கு மாறுறோம் நாங்கள் பாரம்பரிய மாதிரிகளிலிருந்து விலகி? எந்த நாட்டுக்கும் செல்லக்கூடிய தொழிற்படையினை உருவாக்குவது என்பது சொல்லப்படுகிறதா, அல்லது இதை விட ஆழமான ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்குதா? பாருங்க, தேர்ச்சி அடிப்படையாக கொண்ட அடிப்படையாக கொண்ட கல்வி முறைமை ஒன்றினை ஏற்படுத்துவது. அதாவது வேணுமென்னா நாங்கள் இந்த பகுதியையும் சேர்த்துக் கொள்ளலாம். நாட்டிற்கும் செல்லக்கூடிய தொழிற்படை ஒன்றினை உருவாக்குவதற்கு வழிவகுக்கின்ற என்கிற அடைமொழி ஊழியர்களின் தேவையுடன் இணைக்கின்ற விதத்தில் தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை ஒன்றுக்கு மாறுவது. இப்ப தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை ஒன்றுக்கு மாறுவது ஏன் என்பதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். எந்த நாட்டிலும் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய என் நாட்டிற்கும் செல்லக்கூடிய ஊழிய தேவைக்கு இணைக்கின்ற விதத்திலான தேர்ச்சி, அதாவது ஊழியர்களுக்கு தேவைப்படுகின்ற அல்லது ஊழியர்களுடைய தேவையுடன் இணைக்கப்படக்கூடிய தேர்ச்சியை, அது திறன்கள் அடிப்படையாக கொண்டு என் நாட்டிற்கும் செல்லக்கூடிய திறன்களை அடிப்படையாக கொண்ட கல்வி முறைமை ஒன்றுக்கும் என் நாட்டிற்கும் செல்லக்கூடிய தொழிற்படையினை உருவாக்குகின்ற திறன்களை கொண்ட என்பது எல்லாம் பின்னால சொல்லப்படுகிற இந்த கல்வி முறைமைக்குரிய அடைமொழியை நாங்கள் இதுதான் அதனுடைய மைய கருத்து என்று சொல்லி பிடிச்சு கொள்ள வேண்டும். நீங்க ஆரம்பத்தில் பதில் சொல்லிக்கல எந்த இடத்துல நிற்கிறீங்க, எந்த நாட்டுக்கும் செல்லக்கூடிய தொழிற்படையினை உருவாக்குதல் என்பது அது சரி. ஆனால் அந்த உருவாக்குவது அல்ல, நாங்கள் பாரம்பரிய மாதிரிகளிலிருந்து விலகி பழைய மாடல்ல இருந்து விலகி தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறைமை ஒன்றுக்கு மாறுதல், இதுதான் பிரதான். தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறைமை ஒன்றுக்கு மாறினால் என்ன நடக்கும் என்று அவர் சொல்லுகிறார். எந்த நாட்டுக்கும் செல்லக்கூடியதான தொழிற்சந்தையின் தேவையோடு வழங்கப்படுகின்ற திறன்களை இணைக்கின்ற விதமாக அந்த கல்வி முறை இருக்கும். விளங்குதா? எந்த நாட்டுக்கும் போகக்கூடிய தொழிலாளர்களை உருவாக்கும் தொழிற்சந்தையில் தேவைப்படுகின்ற திறன்களும் இந்த வழங்கப்படுகின்ற திறன்களும் ஒன்றாயிருக்கும். தொழிற்சந்தையின் தேவையோடு வழங்கப்படும் திறன்களை இணைப்பதாக இந்த கல்வி முறை இருக்கும். ஆகவே பிரதானமான விடையா நாங்கள் கொடுக்க வேண்டியது தேர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை ஒன்றுக்கு மாறுவதற்கு. கேள்வி என்ன கேட்டாங்க? பாரம்பரிய மாதிரிகளில் இருந்து விலகி நான் தான் உங்களோட கேள்வி வேறதான். தேர்ச்சி அதில் மாற்றமடைக்கான நோக்கம் என்னன்னு விலகி தேர்ச்சி மட்ட கல்வி முறையாக கல்வி மாற்றமடைவதற்கான நோக்கம். அப்ப முன்னுக்கு இருக்கிற பகுதியை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. நான் தான் கேள்வியை கொஞ்சம் தவறா சொல்லிட்டேன், சாரி. ஏன்னா உங்களுடைய ஆர்வத்தை குழப்பிட்டேன். ஓகே ஓகே ஓகே. அப்போ அதுக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதியை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. அது என்ன நோக்கம் என்ன? அதுதான் நாங்கள் கலந்துரையாடணும். ஆனா கேள்வியை முன்னுக்கு விளங்கிக் கொள்ளலாம். என் நாட்டிற்கும் செல்லக்கூடிய தொழிற்படை ஒன்றினை உருவாக்குதல், ஊழிய தேவையுடன் தேர்ச்சியினை இணைத்தல். தொழிற்சந்தையின் தேவையோடு கல்வியினால் வழங்கப்படுகிற தேர்ச்சியினை இணைத்தல், இதுதான் அந்த தேர்ச்சி அடிப்படையாக கொண்ட கல்வி முறைமை ஒன்றின் நோக்கமாக இருக்கு. அப்ப என் நாட்டிற்கும் செல்லக்கூடிய தொழிற்படையினை உருவாக்குதல், ஊழியர்களின் ஊழிய தேவையோடு கல்வியினை அல்லது தேர்ச்சி மட்டத்தினை இணைத்தல் என்பதை விடையாக கொடுத்தல். கேள்வியை திரும்ப ஒரு தடவை பாருங்க.
பாரம்பரிய மாதிரிகளில் இருந்து விலகி தேர்ச்சி மட்ட கல்வி முறைக்கு போறோம். கல்வி முறைக்கு போனா என்ன கிடைக்கும்? எந்நாட்டிற்கும் செல்லக்கூடிய தொழிற்படை ஒன்றினை உருவாக்குதல், ஊழியர்களின் தேவையோடு தேர்ச்சியினை பொருந்த செய்தல் அல்லது இணைத்தல் என்பதாக விடையப்படும். 5வது கேள்வி, இந்த உரையாசிரியர் உயர்கல்வியில் அரசின் தனியுரிமை பாரிய அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளது என ஏன் குறிப்பிடுகிறார்? உயர்கல்விக்கான கேள்வியுடன் இணைந்து செல்வதற்கு அரசாங்கத்தினால் மாத்திரம் முடியாமல் இருக்கிறது. முடியாமல் இருப்பது. உயர்கல்விக்கான கேள்வியுடன் இணைந்து செல்வதற்கு அரசினால் மாத்திரம் முடியாது இருப்பது. இப்ப இங்க எங்களுக்கு குழப்பம் இருக்க இல்லை. 5 கேள்விக்கு உரிய விடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. அடுத்து நான் அந்த 4வது கேள்வியை உண்மையில மேலோட்டமாக வாசித்து புரிந்து கொண்ட விதத்துல ஒரு தவறு இருந்தது. நீங்க கையில வச்சிருந்திருப்பீங்க. நான் மாறி மாறி வாசிக்கிற போது எனக்கு ஒரு சின்ன குழப்பம். நல்லது, நீங்கள் சரியான விட தான் சொல்லியிருந்தீங்க. அடுத்த கேள்விக்குள்ள போவோமா? இன்னைக்கு 2வது கேள்விக்கு சார் சொல்லுங்க. அரச துறையும் தனியார் துறையும் சம நேரத்தில் கல்வியினை வழங்குகின்ற முறைமை என்று அது மிக கடினமான ஒரு கேள்வி அல்ல. அரச துறையும் தனியார் துறையும் உயர்கல்வியில ஈடுபடுவது அது ஒரே காலப்பகுதியில என்று சொல்றது சரி. அது தவறல்ல. சரி. அடுத்த பகுதிக்குள்ள போகிறேன், அதை நாங்கள் வாசிப்போம். இது கொஞ்சம் தரப்பட்டிருக்கிற இந்த 3 உரை பகுதிகளுக்குள்ளேயும் வர வர கடினத்தன்மை அதிகரித்து கொண்டு செல்வதை நீங்கள் கொஞ்சம் உங்களோட மக்கள்ல கவனம் எடுங்க பிளீஸ். பாருங்க, இலங்கையின் வெளிநாட்டுத்துறை வெளிநாட்டு அதிர்வுகளுக்கான அதன் தாக்குப்பிடிக்கும் தன்மையினை அதிகரிப்பதற்காக 2014ஆம் ஆண்டிலும் அதற்கு அப்பாலும் மேலும் வலுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாதகமான தோற்றப்பாட்டிற்கு உலகளாவிய பொருளாதாரத்தில் எதிர்பார்க்கப்படும் மீட்சியும் உள்நாட்டு பொருளாதாரத்தில் காணப்பட்ட மேம்பட்ட வளர்ச்சி வாய்ப்பும் ஆதரவளிக்கும். வணிகப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக இலக்கிடப்பட்ட வழிமுறைகள் இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதுடன் சேர்ந்து வர்த்தக பற்றாக்குறையினை கணிசமான அளவிற்கு குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களிலிருந்து குறிப்பாக சுற்றுலா, துறைமுகம் மற்றும் வானூர்தி நிலையம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், வெளிமூலங்களில் இருந்தான வியாபார பணிகள் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பொருளாதார மையங்கள் பெருமளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் என்பதற்கு சேவைகள் ஏற்றுமதிகள் நடுத்தர காலத்தில் விரைந்து வேகத்தில் வளர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புலம்பெயர் தொழிலாளர் சேர்க்கையினை பன்முகப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பண அனுப்பல்களை அதிகரிப்பதற்கு காரணமாவதுடன் அந்த பண அனுப்பல்கள் இலங்கையின் வெளிநாட்டு செலவாணியின் வலுவான மூலமாக நடுத்தர காலத்தில் தொடர்ந்தும் இருக்கும். இந்த உரைப்பகுதியை மேலதிகமான சில பொருளாதார அறிவோடு புரிந்து கொள்ள வேணும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அப்படி இல்லாமல் நாங்கள் போனால் எப்படி விடையளித்திருப்போம் என்கிற ஒரு கேள்வி இருக்குதானே. இலங்கையினுடைய வெளிநாட்டுத்துறையை புரிந்து கொள்வதற்கு வெளிநாட்டுத்துறையில 4 விதமான கணக்கு இருக்குது. நடைமுறை கணக்குக்குள்ள இந்த மாதிரியான பொருளியல் சார்ந்த அறிவு இருந்தால் நல்லது, இல்லை என்றால் நட்டம் இல்லை. நாங்கள் இங்க அந்த விடயம் தொடர்பாக எதுவும் பேசாமலே இந்த உரைப்பகுதியை புரிந்து கொள்ளலாம் அல்லது புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பார்ப்போம். இலங்கையின் வெளிநாட்டுத்துறை வெளிநாட்டு அதிர்வுகளுக்கான அதன் தாக்குப்பிடிக்கும் தன்மையினை அதிகரிப்பதற்காக 2014ஆம் ஆண்டிலும் அதற்கு அப்பாலும் மேலும் வலுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ഇതിന്റെ സാരാംശമാണ് சொல்லுவீங்க இந்த பகுதி? மிக சுருக்கமாக எனக்கு இந்த பகுதியின் சாராம்சத்தை யார் சொல்லி?
இலங்கையின் வெளிநாட்டுத்துறை என்கிற வார்த்தைக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறேன். வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டு நாணயம் கிடைக்கிறது, இலங்கையிலிருந்து வெளிநாட்டு நாணயம் வெளியே போகிறது. இந்த ரெண்டு விடயங்களையும் உள்ளடக்கியதாக வெளிநாட்டுத்துறை என்பதை கருதும். சரிதானே? வெளிநாட்டு நாணயம் வருகிறது, வெளிநாட்டு நாணயம் போகிறது, ரெண்டையும் சேர்த்து வெளிநாட்டுத்துறை. இந்த வெளிநாட்டுத்துறை வலுப்படுதல் என்பதனுடைய அர்த்தம் உள்ளே வரக்கூடிய அளவு தொடர்ச்சியாக விரிவடைந்து செல்வதும், வெளியே போகிற அளவு மாறாமல் இருப்பது அல்லது குறைவடைந்து செல்வது கட்டுப்படுத்தப்படுவது என்பதாகவும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த வெளிநாட்டுத்துறையை பொதுவாக நாங்கள் ரெண்டு விதமா பார்க்கிறது, நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு என்று பார்ப்போம். நடைமுறை கணக்கு என்பது முதலாவது நடைமுறை கணக்கை மட்டும் பேசிக்கொண்டு போவோம். நடைமுறை கணக்குல 4 கணக்கு இருக்கு. ஒன்று பொருட்கள் கணக்கு. முதலாவது பொருட்களினுடைய கணக்கு. பொருட்களினுடைய கணக்குல வரவு செலவு என்கிற 2 இருக்கு. பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டால் ஏற்றுமதி வருமானம் வரும், பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் இறக்குமதி செலவினமாக நாணயம் வெளியில போகும். இப்ப ஏற்றுமதி வருமானம், இறக்குமதி செலவு, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை நாங்கள் சொல்லுகிறது வணிக பொருள் கணக்கு, வர்த்தக கணக்கு என்று சொல்லுவாங்க. முதலாவது பொருட்களோட சம்பந்தப்பட்ட கணக்கு. பொருட்களின் மூலமாக வெளிநாட்டு நாணயம் கிடைப்பது, வெளிநாட்டு நாணயம் வெளியே போகுது. இங்க பொருட்களினுடைய ஏற்றுமதியினால பணம் உள்ள வரும், அது வரவு. பொருட்களை இறக்குமதி செய்கிறதால பணம் செலவாகும், இது செலவு. அப்போ வரவில் இருந்து செலவு போக எஞ்சுகிறது வர்த்தக கணக்கு. இது பெரும்பாலும் இலங்கையில பற்றாக்குறையாகத்தான் இருக்கிறது. இலங்கையினுடைய ஏற்றுமதி வருமானத்திலும் பார்க்க இறக்குமதி செலவினம் எப்பவுமே உயர்வாகத்தான் இருக்கும். அப்ப இந்த வர்த்தக கணக்கு பற்றாக்குறையில தான் இருக்கும், வர்த்தக பற்றாக்குறை. அப்ப இந்த கணக்கில வெற்றி என்பது பற்றாக்குறை குறைஞ்சு கொண்டு போறது. போன வருஷம் 1000 பில்லியன் என்று இருந்து இந்த முறை 800 பில்லியனாக அந்த பற்றாக்குறை மாறிவிட்டால் வர்த்தக கணக்கு முன்னேற்றம் அடைந்தது என்பது பொருள். அடுத்த 2வது சேவைகள் கணக்கு. முதலாவது பொருட்கள் கணக்கு, 2வது சேவைகள் கணக்கு. சேவைகள் கணக்குங்கிறது இலங்கை வழங்குகிற சேவைகளால இலங்கைக்கு வெளிநாட்டு நாணயம் வரும். இப்ப விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, வெளிநாட்டு ஆட்கள் வருகிற சுற்றுலா, இந்த ஐடி ஒர்க், இந்த மாதிரியான விஷயங்களால இலங்கைக்கு காசு வரும். வெளிநாட்டு ஆட்கள் இலங்கை விமானத்தில் ஏறி பயணம் செய்தால், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல ஏறி பயணம் செய்தால் இலங்கைக்கு காசு வரும். இலங்கை ஆட்கள் வெளிநாட்டு பிளேனில் ஏறி பயணம் செய்தால் இலங்கையில இருந்து டாலர் வெளியே போகும். அப்ப சேவைகள் கணக்கு இலங்கையினுடைய 2வது கணக்கு. சேவைகள் மூலமாக கிடைக்கிற வரவுகள், சேவைகள் மூலமான செலவுகள். இது சேவைகள் கணக்கை பொறுத்தவரையில இலங்கையில ஒரு நேரான மீதி தான் வரும், மீதி வரும். இதுதானே பெரும்பாலும் இலங்கையில சேவைகள் துறையில, அதுவும் குறிப்பாக சுற்றுலாத்துறையின் மூலமாக இலங்கைக்கு அதிக அளவு வருமானம் கிடைக்கிறதுனால சேவைகள் கணக்கு மீதி பிளஸ்ல இருக்கு. 3வது முதலாந்தர வருமான கணக்கு சொல்லுவேன். முதலாந்தர வருமான கணக்கு என்றால், இப்போ இலங்கை ஆட்கள் வெளிநாட்டுல போய் கம்பெனிகளை, தொழிற்சாலைகளை ஆரம்பித்து அங்கிருந்து லாபம், பங்கு லாபம் போன்ற வருமானங்களை பெற்றுக்கொள்ளும். முதலீட்டு வருமானங்கள் இது வேற. வெளிநாட்டு ஆட்கள் இங்க வந்து முதலீடு செய்து அவர்கள் லாபம் உழைச்சால் இங்க ஸ்ரீலங்கன் ரூபியில தான் பிசினஸ் போகும். ஆனால் அவர்கள் அந்த காசை பேங்க்ல போட்டு தங்களுடைய நாட்டுக்கு அந்த லாபத்தை அனுப்புகிற போது, தங்களுடைய குடும்பங்களுக்கு பணங்களை அனுப்புகிற போது வெளிநாட்டுக்கு டாலர்ல தான் போகும், கன்வெர்ட் ஆகி. அப்ப இது முதலாந்தர வருமான கணக்கு என்பது முதலீட்டு வருமானங்கள் என்று வச்சுக்கொள்ளும். அப்ப முதலீட்டு வருமானங்கள் இலங்கைக்கு வருகிறத விட வெளியே போகிறது கூட, அது மைனஸ்ல தான் இருக்கும். 3வது கணக்கு மைனஸ்ல இருக்கும். இப்ப முதலாவது கணக்கு மைனஸ்ல இருக்கு, 2வது கணக்கு பிளஸ்ல இருக்கு, 3வது மைனஸ்ல இருக்கு. 4வது தொழிலாளர் சார்ந்த வருமானங்கள், அது 2ஆந்தர வருமான கணக்குன்னு சொல்றது.
தொழிலாளர்களுடைய பண அனுப்பல். வெளிநாட்டு ஆக்கள் இலங்கையில வேலை செய்து அவை காசை வெளிநாட்டுக்கு அனுப்பினால் அது செலவு. இலங்கை ஆக்கள் வெளிநாட்டில் வேலை செய்து அங்கே இருந்து இலங்கைக்கு அனுப்புகிற போது அரசாங்கத்துக்கு டாலர் கிடைக்கும். வீட்டுக்காரருக்கு இலங்கை ரூபாய் தான் கிடைக்கும், ஆனால் அரசாங்கத்துக்கு டாலர் கிடைக்கும். வங்கிகள் டாலரை பெற்றுக்கொண்டு அதற்குரிய இலங்கை பணப்பெறுமதியைத்தான் உங்களுடைய வங்கி கணக்குகளில் வரவு வைப்பார். இது இலங்கைக்கு பிளஸ்ல தான் இருக்கும். இவ்வளவையும் புரிந்து கொண்டால் சரி, இலங்கையினுடைய வெளிநாட்டு துறை என்பதை அடிப்படையாக வைக்கும். சரிதானே? இந்த 4ஐயும் சேர்த்து நடைமுறை கணக்கு மீதி என்று சொல்லுவோம். அது பற்றாக்குறையில தான் இருக்கும். நடைமுறை கணக்கு பற்றாக்குறையில தான் இருக்கும். அதாவது மொத்தமா வந்த காசை விட வெளிநாட்டுக்கு போற காசு கூட தான் இருக்கும். அப்ப இதுக்கு என்ன செய்வது? வெளிநாட்டு ஆக்கள் முதலீடு செய்வனமாக இருந்தால் அதன் மூலமாக கிடைக்கிற கொஞ்சம் டாலர் இதை பயன்படுத்தலாம். அல்லது வெளிநாடுகள்கிட்ட இருந்து கடன் பெறுகிற இந்த சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெறுகிறது, அதற்கு முன்னர் உலக நாடுகள்கிட்ட பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நாங்கள் தவிக்கிறது எல்லாம் இந்த பற்றாக்குறையின் காரணமாகத்தான். கிடைக்கின்ற வெளிநாட்டு நாணயத்தை விட வெளிச்செல்லுகின்ற வெளிநாட்டு நாணயத்தினுடைய அளவு அதிகமாக இருப்பது. இந்த நாட்டினுடைய உறுதி நிலைமை என்பது இலங்கை கையில எவ்வளவு பில்லியன் டாலர்களை வைத்திருக்கிறது. இப்ப அன்னளவாக 6 தொடக்கம் 7 வரையிலான பில்லியன் டாலர்கள் கையில வச்சிருக்கு. 1000 மில்லியன் என்பது ஒரு பில்லியன், அது நான் உங்களுக்கு கணக்கு சொல்லித்தர தேவையில்லை. 6 தொடக்கம் 7 பில்லியன் வரையிலான டாலர்கள் இலங்கையினுடைய கையிருப்பில் இப்போது இருக்கு. இப்ப இதை வைத்துக்கொண்டு இலங்கை தனக்கு வேண்டிய இறக்குமதிகளை எவ்வளவு காலத்துக்கு செய்யலாம், எத்தனை மாதத்துக்கு இறக்குமதி செய்யலாம் என்பது அந்த நாட்டினுடைய உறுதிப்பாட்டை காட்டும். அது இல்லாத போதுதான் நாங்கள் 2020களை அதை அண்டி வந்த காலங்களில் வரிசையில நின்ற வண்ண கப்பல் வந்து துறைமுகத்தில் நிற்க கொடுக்கறதுக்கு காசு இல்லை, அது தங்க நிற்கிறதுக்கும் காசு, இப்படியாக இருந்தது. சரி, இதுக்கு மேல வெளிநாட்டுத்துறை பற்றி பேச வேண்டாம். இந்த அளவும் புரிந்து கொண்டாச்சு. இது பந்து இலகுவானது. சரிதானே? முதலாவது துண்டம், இலங்கையின் வெளிநாட்டுத்துறை வெளிநாட்டு அதிர்வுகளுக்கான அதன் தாக்குப்பிடிக்கும் தன்மையினை அதிகரிப்பதற்காக 2014ஆம் ஆண்டிலும் அதற்கு அப்பாலும் மேலும் வலுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் சாராம்சம் யார் சொல்ல போறீங்க? அதுக்கு முன்பாக ஒரு விடயம் சொல்லுகிறேன். இந்த வெளிநாட்டுத்துறை தொடர்பாக நான் திரும்ப திரும்ப பேச இல்லை. இந்த சொன்ன விடயங்களை திரும்ப வீடியோவை பார்த்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இது சொல்லுங்களே யாராவது. இலங்கையின் வெளிநாட்டுத்துறை வெளிநாட்டு அதிர்வுகளுக்கான அதன் தாக்குப்பிடிக்கும் தன்மையினை அதிகரிப்பதற்காக 2014ஆம் ஆண்டிலும் அதற்கு அப்பாலும் மேலும் வலுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எளிமையாக யாராவது ஒருவர் சொல்லுங்க. பிள்ளையா சொன்னா பரவாயில்லை, போன கேள்விக்கெல்லாம் பிள்ளையா சொன்னோம், அதனால நீங்கள் பதில் சொன்னாலும் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, அமைதி காக்க தேவையில்லை. அது பிழை இல்லைன்னு நீங்க சொன்ன விடைகள் பிழை அல்ல, இன்னும் திருத்தம் உண்டு, அவ்வளவுதான். இன்னும் ஒருத்தருங்க இல்லையா இன்னைக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. கரண் சொல்லுங்க. எனக்கு விளங்கினது சொல்றேன். வெளிநாட்டுத்துறையில அந்த பற்றாக்குறை இருக்கும், அந்த பற்றாக்குறையை மேலும் அதிகரிக்காம அதை தாக்குப்பிடிச்சு இருப்பதற்கான ஒரு வலுப்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கிறாங்க. அதேதான் ஆன்சர். 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு வெளிநாட்டுத்துறை பலமாகும், அவ்வளவுதான் விஷயம். 2014ஆம் ஆண்டிற்கு பின்னர் வெளிநாட்டுத்துறை மேலும் பலமடையும் என்றால் என்ன கருத்து? வரவுகள் கொஞ்சம் கூட போகுது. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு வரவுகள் கூட போகுது, செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட போகுது, அவ்வளவுதான் சொல்றேன். சரியா? ரொம்ப பெருசா வாசிக்க கஷ்டமா இருக்கிற மாதிரி இல்லை. உண்மையில இந்த உரைப்பகுதி மிக இலகுவானது. 2014ஆம் ஆண்டுல ஆரம்பித்து 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு வெளிநாட்டுத்துறை பலப்பட போகுது, அவ்வளவுதான். தொடர்ந்து வாசிப்போம். சாதகமான தோற்றப்பாட்டுக்கு உலகளாவிய பொருளாதாரத்தில் எதிர்பார்க்கப்படும் மீட்சியும்
உள்நாட்டு பொருளாதாரத்தில் காணப்பட்ட மேம்பட்ட வளர்ச்சி வாய்ப்பும் ஆதரவு அளிக்கும். இது என்ன சொல்றாங்க? கம்சியா சொல்லுங்க. அந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு அது வலுப்படுத்தப்படும் தானே சார் அந்த வெளிநாட்டுத்துறை. ஆமா, அதுக்கு அது வலுப்படுத்துறதுக்கு சாதகமா இருக்குது அந்த 2 காரணி. 2 காரணம். கிரேட். அப்ப 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏன் வெளிநாட்டுத்துறை வலுப்படும்? உலகளாவிய பொருளாதாரம் மீட்சி அடைய போகுதுன்னு எதிர்பார்க்கிறோம். அதுபோல உள்நாட்டு பொருளாதாரத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், மேம்படும். உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உலக பொருளாதாரத்தில் மீட்சி தோன்றும். மீட்சி என்ன? இப்போ உலக பொருளாதாரம் இப்போ வீழ்ச்சி அடைஞ்சு போய் இருக்குது. அது பழைய இடத்துக்கு திரும்பி வரப்போகுது. இந்த 2 காரணங்களால தான் மேலே சொல்லப்பட்ட நிகழ்வு நடக்க போகுது. அதாவது 2014ஆம் ஆண்டிலிருந்து வெளிநாட்டுத்துறை பலமடையும். அதற்கு சாதகமாக அந்த அவ்வாறான தோற்றப்பாட்டுக்கு அவ்வாறு பலமடையும் என்கிற எதிர்பார்ப்பை தருகிற காரணிகளவை என்று பார்த்தா, உலக பொருளாதாரத்தில் எதிர்பார்க்கப்படும் மீட்சி, உள்நாட்டு பொருளாதாரத்தில் தென்படக்கூடிய வளர்ச்சி வாய்ப்பு. தொடர்ந்து வாசிப்போம். வணிகப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக இலக்கிடப்பட்ட வழிமுறைகள் இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதுடன் சேர்ந்து வர்த்தக பற்றாக்குறையினை கணிசமான அளவிற்கு குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்னது பெரிய கதைக்கிறாரு? சார், ஏற்றுமதிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளால சார் இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் கட்டுப்படுத்தப்படும். அதோட சந்தையில் இருக்கிற பொருட்களுக்கும் பற்றாக்குறை இருக்காது சார். பொருட்கள் இப்ப சந்தையில் இருக்கிற பொருட்களுக்கான பற்றாக்குறையும் இருக்காது. சரி, வேறு விதமாக யார் எனக்கு பதில் சொல்றீங்க இதுக்கு சார் ஏற்றுமதிகள் ஊக்குவிக்கப்படுறதால ஏற்றுமதி வருமானம் அதிகரிக்கும். அதே போல இறக்குமதிகள் கட்டுப்படுத்தப்படுறதால செலவுகளும் குறைக்கப்பட்டு வர்த்தக பற்றாக்குறையின் அந்த குறை கணிசமான அளவு குறையும் என்று எதிர்பார்க்கிறாங்க. வர்த்தக பற்றாக்குறை குறையும் என்று. தேங்க்யூ. அந்த வர்த்தக பற்றாக்குறை என்பதை இன்னொரு சகோதரன் வேறு விதமா பொருள் கொண்ட பரவாயில்ல, அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது, அப்படி அல்ல. இங்க வர்த்தக பற்றாக்குறை என்கிற வார்த்தை ஏற்றுமதி வருமானத்திலிருந்து இறக்குமதி செலவினத்தை கழிக்க வருகின்ற மீஸ். ஏற்றுமதி வருமானம் ஒரு 2000 பில்லியன், இறக்குமதி வருமானம் 5000 பில்லியன். இறக்குமதி செலவு 5000 பில்லியன், அப்போ -3000. இதுதான் வர்த்தக பற்றாக்குறை. திரும்ப அடுத்த ஆண்டு ஏற்றுமதி வருமானம் ஒரு 3500 பில்லியன், இறக்குமதி செலவு 4500 பில்லியன். இப்போ வர்த்தக பற்றாக்குறை 1000. இப்போ வர்த்தக பற்றாக்குறை சுருக்கம் அடையும் என்றால் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்து இறக்குமதி செலவு குறைவடைந்து வர்த்தக மீதி மேம்படும். என்றால் பிளஸ் ஆகாது, பற்றாக்குறை குறை. மைனஸ் தான். முதல் 2000 இருந்த 2000 காணாம இருந்தா இப்ப 1000 தான் காணாம இருக்குது என்பது போல இருக்கும். நான் ஒரு கணக்கு முதலாம் கணக்குன்னு சொல்லி தந்தேன். நடைமுறை கணக்குல 4 கணக்கு இருக்கு. முதலாவது பொருட்களோடு சம்பந்தப்பட்டது, 2வது சேவைகளோடு சம்பந்தப்பட்டது, 3வது முதலீட்டு வருமானங்களோடு சம்பந்தப்பட்டது முதலாந்தர வருமான கணக்கு, 4வது தொழிலாளர் பண அனுப்பல்களோடு சம்பந்தப்பட்டது 2ஆந்தர வருமான கணக்கு. இந்த 4 கணக்குல முதலாவது கணக்கை பற்றி சொல்லுகிறார். அது எப்படி நிகழும்? ஏற்றுமதி அதிகரிக்கும், இறக்குமதி குறையும், வர்த்தக பற்றாக்குறை குறைவடையும். சரியா? இப்போ வர்த்தக பற்றாக்குறை எவ்வாறு சுருக்கமாகும் என்றால் ஏற்றுமதி ஊக்குவிக்கப்பட்டு இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட்டு இது நிகழும். அடுத்த விடயத்தை பாருங்க. பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களிலிருந்து குறிப்பாக சுற்றுலா, துறைமுகம் மற்றும் வானூர்தி நிலையம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், வெளிமூலங்களில் இருந்தான வியாபார பணிகள் ஆகியவற்றின் மூலம்
நாட்டின் பொருளாதார மையங்கள் பெருமளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் என்பதால் சேவைகள் ஏற்றுமதிகள் நடுத்தர காலத்தில் விரைந்து வேகத்தில் வளர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க அடுத்த விடயம்? சேவை ஏற்றுமதிகள் விரைந்து வளர்ச்சி அடையும் சொன்னார். சேவை துறையிலையும் நடுத்தர காலத்துல சேவை துறையில், அதாவது பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களில் இருந்து அது என்னென்று குறிப்பா சுற்றுலா, துறைமுகம், வானூர்தி நிலையம், தகவல் தொழில்நுட்பம், வெளி மூலங்களில் இருந்தால வியாபார பணிகள் ஆகியவற்றின் மூலம் என்றது விளக்கம். என்ன பொருளாதார மையங்கள் பெருமளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் என்பதால் சேவைகள் ஏற்றுமதிகள் நடுத்தர காலத்தில் விரைந்து வேகத்தில் வளர்ச்சி அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடுத்தர காலம் என்றால் அடுத்த ஒரு 5-10 வருஷத்துல சேவைத்துறையும் விரைவாக வளர்ச்சி அடையும். நாங்கள் பார்த்தோம் தானே 4 கணக்கு, அதுல 2வது கணக்கு விரிவடைந்து கொண்டு போகும். சேவைத்துறையிலையும் வளர்ச்சி காணப்படும். அதாவது இந்த வெளிநாட்டுத்துறை எப்படி வலுப்படும் என்று கீழே விளங்கப்படுத்தும். முதலாவது வெளிநாட்டுத்துறை வலுப்படும், 2வது அந்த வலுப்படுத்தக்கூடிய காரணங்கள் என்ன என்று சொல்லுகிறார், 3வது எப்படி வலுப்படும், வணிக பொருள் கணக்கு எப்படி வலுப்படும், சேவைகள் கணக்கு எப்படி வலுப்படும். அடுத்தது வாசிப்போம். புலம்பெயர் தொழிலாளர் சேர்க்கையினை பன்முகப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பண அனுப்பல்களை அதிகரிப்பதற்கு காரணமாவதுடன் அந்த பண அனுப்பல்கள் இலங்கையின் வெளிநாட்டு செலவாணியின் வலுவான மூலமாக நடுத்தர காலத்தில் தொடர்ந்தும் இருக்கும். இறுதியாக என்ன விஷயம் சொல்லி முடிக்கிறாரு? தொழிலாளர்கள் பன்முகப்படுத்தப்பட்டிருக்கார்கள், எல்லா நாடுகளுக்கும் எல்லா வீடுகளுக்கும் போய் அதன் காரணமாக நடுத்தர காலத்துல அடுத்த ஒரு 5-10 வருஷம் இலங்கையினுடைய பிரதானமான வெளிநாட்டு செலாவணியை தருகின்ற மூலமாக தொழிலாளர் பண அனுப்பல்கள் இருக்கும். இது நான் சொல்லி தந்த 4வது கணக்கு, அதுக்கும் சிறப்பாக இருக்கும். அப்ப பாருங்க, மிக எளிமையாக இந்த பந்தியை புரிந்து கொள்ளலாம். பார்க்க கஷ்டம் மாறி இருந்தது. இனிமேல் இந்த மாதிரியான வெளிநாட்டுத்துறை கணக்கு வந்தால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது விடயம் சொல்லப்பட்டிருக்கு, வெளிநாட்டுத்துறை 2014 இருந்து பலப்படும். 2வது விடயம் சொல்லப்பட்டிருக்குது, உலக பொருளாதார மீட்சி, உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி வாய்ப்பு இதை தோற்றுவிக்கும். 3வது இந்த வெளிநாட்டுத்துறையின் ஒவ்வொரு கணக்குகளும் எப்படி மேம்படும் என்று சொல்லியிருக்கிறார். வணிக பொருள் கணக்கில் ஏற்றுமதி வருமானம் அதிகரித்து இறக்குமதி செலவு குறைந்து பற்றாக்குறையின் அளவு குறையும். 2வது சேவை ஏற்றுமதிகள் அதிகரித்து அடுத்த ஒரு 5-10 வருடங்களில் அந்த துறை தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைய போகுது. 3வது தொழிலாளர்களுடைய சேர்க்கை பன்முகப்படுத்தப்பட்டிருப்பதால ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒவ்வொரு தொழில் வாய்ப்புகளோட அவர்கள் போகிறதால, நாங்கள் தென்கொரியா உட்பட எல்லா நாட்டுக்கும் அவங்களை அனுப்பினாங்க. அப்படி அனுப்பி இருக்கிறதால அந்த பண அனுப்பல்கள் நடுத்தர காலத்தில் இலங்கையின் பிரதானமான வெளிநாட்டு செலாவணி மூலமாக சோர்ஸாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இதுக்குரிய வினாக்களை பார்த்துக் கொள்ளுங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரியான வினாக்கள் இது. கேள்விகளை வாசிப்போம். வெளிநாட்டு செலாவணியின் வலுவான மூலமாக இலங்கையில் கருதப்படும் பண அனுப்பல் முறைகள் யாவை? வெளிநாட்டு செலாவணியின் வலுவான மூலமாக இலங்கையில் கருதப்படும் பண அனுப்பல் முறைகள் யாவை என்று கேட்டுக்காங்க. என்னது? எங்க இருக்கு? எத்தனையாவது துண்டு? கடைசி துண்டு. புலம்பெயர் தொழிலாளர் பண அனுப்பல்கள் அல்லது வெளிநாட்டு தொழிலாளர்களின் பண அனுப்பல்கள். அவ்வளவுதான், வெளிநாட்டு தொழிலாளர்களின் பண அனுப்பல்கள். அடுத்த கேள்விக்குள்ள போவோம். நடுத்தர காலத்தில் சேவை ஏற்றுமதிகளின் விரைந்த வேகத்திலான வளர்ச்சி எந்த நடைமுறைகளினூடாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது? நடுத்தர காலத்தில் சேவை ஏற்றுமதிகளின் விரைந்த வேகத்திலான வளர்ச்சி எந்த நடைமுறைகளினூடாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது? எந்த துண்டத்தை வச்சுக்கொண்டு பதிலளிக்க போறீங்க? பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களில் இருந்து பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களில் இருந்து குறிப்பா சுற்றுலா, துறைமுகம், வானூர்தி நிலையம், தகவல் தொழில்நுட்பம்,
வெளி மூலங்களில் இருந்தான வியாபார பணிகள் ஆகியவற்றின் மூலமாக அல்லது ஆகியவற்றின் மூலம். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நாட்டின் பொருளாதார மையங்கள் பெருமளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ளுதல் என்கிற வரைக்கும் போகலாம். பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்கள், குறிப்பாக சுற்றுலா, துறைமுகம், வானூர்தி நிலையம், தகவல் தொழில்நுட்பம், வெளி மூலங்களில் இருந்தான வியாபார பணிகள் ஆகியவற்றினால் நாட்டின் பொருளாதார மையங்கள் பெருமளவு நன்மைகளை பெற்றுக்கொள்வதனால். சரிதானே? அங்கே சேவைகளை ஏற்றுமதி நடுத்தர காலத்தில் விரைந்து வளர்ச்சி அடையும். அதுதான் கேள்வி. இந்த பகுதியை நீங்கள் விடையாக அளிக்கலாம். நான் இந்த இப்படி ஒரு முக்கோணம் மாதிரியா போட்டு காட்டியிருக்கிறேன் தானே. இந்த பகுதியை நாங்கள் எடுத்து சென்று விடையாக அளிக்கிறோம். பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களில் குறிப்பாக சுற்றுலா, துறைமுகம், வானூர்தி நிலையம், தகவல் தொழில்நுட்பம், வெளி மூலங்களில் இருந்தான வியாபார பணிகள் என்பவற்றினால் நாட்டின் பொருளாதார மையங்கள் பெருமளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ளுதல் என்பதாக எங்களுடைய விடையை அமைத்துக் கொள்ள முடியும். அடுத்த கேள்வி, நன்மைகளை ஈட்டித்தரும் பாரிய உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்தி செயற்திட்டங்களுக்கு உரிய துறைகள் யாவை? இப்போ ஒரு கேள்வி பிரச்சனை ஒன்று இருக்கு. ரெண்டாவதுக்கு நாங்கள் விடையை தீர்மானித்து எழுதக்கூட ஆண்டு சொல்றேன் அடிக்கடி. மூன்றாவது கேள்விக்கு விடைக்கு போவோம். நன்மைகளை ஈட்டித்தரும் பாரிய உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்தி செயற்திட்டங்களுக்கு உரிய துறைகள் யாவை என்று கேட்டுக்கோங்க. இதுக்கு என்ன விட? இதுக்கு தான் சார் சுற்றுலா, துறைமுகம், வானூர்தி நிலையம் அந்த இது வருமா சார்? அந்த பகுதி வரும். அப்படியா? ஓ சுற்றுலா, துறைமுகம், வானூர்தி வானூர்தி நிலையம், மற்றும் தொழில்நுட்பம், வெளி மூலங்களில் இருந்தான வியாபார பணிகள். பணிகள். வெளி மூலங்களில் இருந்தான வியாபார பணிகள் வருமா? உட்கட்டமைப்பு வராது. அது வராது. பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களில் இருந்து என்று சொல்லி போட்டு குறிப்பாக என்று சொன்னதுக்கு பிறகு வரக்கூடிய சுற்றுலா, துறைமுகம் மற்றும் வானூர்தி நிலையம். துறைமுகம் மற்றும் வானூர்தி நிலையம்ங்கிறது ஒரே விஷயத்துக்காக அந்த மற்றும் என்பதை போட்டிருக்கிறார்கள். அடுத்த மற்றும் தகவல் தொழில்நுட்பம் என்பது இறுதி என்பதற்கு முன்பாக போடப்பட்டிருக்கிற மற்றும். விளங்குதா? இதுல இருக்கிற மற்றும் என்பது துறைமுகமும் விமான நிலையமும். இப்ப இங்க சுற்றுலா ஒரு விடயம், துறைமுகமும் விமான நிலையமும் இரண்டாவது விடயம், தகவல் தொழில்நுட்பம் மூன்றாவது விடயம். இந்த மூன்று விடயங்களையும் தான் உட்கட்டமைப்பு செயற்திட்டங்கள் என்பது வகைக்குள்ள அடக்கிறார். அடுத்தது வெளி மூலங்களில் இருந்தான வியாபார பணிகள் என்பது உட்கட்டமைப்பு அல்ல. இது தவிர்ந்த அதர் ரிசோர்ஸ் பிசினஸ். சரியா? இப்போ கேள்வியை பார்ப்போம். நன்மைகளை ஈட்டித்தரும் பாரிய உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்தி செயற்திட்டங்களுக்கு உரிய துறைகள் யாவை என்கிற போது இந்த மூன்று துறைகளையும் எடுக்கிறார். இப்ப எங்களுக்கு பிரச்சனை முதலாவது கேள்விக்கு என்ன விட? இதற்கு மேலே இருக்கிற இரண்டாம் கேள்விக்கு அதுல பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களையும் வெளி மூலங்களில் இருந்தான வியாபார பணிகள் ரெண்டையும் விட்டா போகணும். திரும்ப சொல்லுங்க சார். பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்கள், வெளி மூலகங்களில் இருந்தான வியாபார பணிகள். அவ்வளவுதானா? இதோட சேர்ந்து வரும் சார். அது அந்த ரெண்டையும் எழுதுனா சரியா? அப்போ இல்ல சார். பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்கள் குறிப்பாக சுற்றுலா, துறைமுகம் மற்றும் வானூர்தி நிலையம். அடுத்தது தகவல் தொழில்நுட்பம், வெளி மூலங்களில் இருந்தான வியாபார பணிகள் ஆகியவற்றின் மூலம். கடந்த செயலமர்வுகளில் குறிப்பா சொல்லியிருக்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு அதை பற்றிய விவரித்தல் வரை அந்த விவரித்தல் என்பதை கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களில் இருந்து, சரிதானே, பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்களில் இருந்து குறிப்பாக என்கிறது அந்த விடயத்தை விளங்கப்படுத்தி சொல்லுகிறார். சரி, அது ஒரு கேள்விக்கு விடையாகவும் கேட்டிருக்கிறார்கள். மேலே சொல்லியிருக்காங்க சுருக்கமான விடையை எழுதுங்கோ என்று சொல்லி.
பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்கள்ல இருந்தும் வெளி மூலங்களில் இருந்தான வியாபார பணிகள் மூலமும் நாட்டின் பொருளாதார மையங்கள் பெருமளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ளுதல். நாட்டின் பொருளாதார மையங்கள் பெருமளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ளுதல். இது சேவைகளை ஏற்றுமதிய நடுத்தர காலத்தில் விரைந்த வேகத்தில் வளர்ச்சியடைய செய்யும். இதுதான் சமர். பாரிய உட்கட்டமைப்பு செயற்திட்டங்கள் பற்றிய விளக்கம் கதைக்குள்ள கதையாக பாக்கியராஜின் திரைக்கதை மாதிரியாக அதுக்குள்ள இருக்குது. சுற்றுலா, துறைமுகம், வானூர்தி நிலையம், தகவல் தொழில்நுட்பம் என்பது அதை நாங்கள் தவிர்க்கலாம். தவிர்த்தால் இந்த விட பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் அதை நீங்கள் தவிர்க்க வேணும் என்பதை புரிந்து கொள்வதற்கு அடுத்த கேள்வி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கு. அதை நான் அதிக அவகாசம் விடாமல் உங்களை உடனே கூட்டிக் கொண்டு போனது. கொஞ்சம் பிழையான விடையை செய்து அதில் அடிபட்டு திருந்தி வந்தால் நாங்கள் இன்னொரு தடவை கவனம் எடுப்போம். எப்பவுமே முழுமையா விட கண்டுபிடிக்க முன்னும் எழுதக்கூடாதுங்கிறத திரும்பவும் நடத்தி சொல்லுவோம். சரியா? அப்ப இங்க கேள்வியை பாருங்க திரும்ப. சேவைகளின் ஏற்றுமதி விரைந்த வேகத்தில் வளர்ச்சி எந்த நடைமுறைகளுக்கூடாக நடைபெறும்? 2 நடைமுறைகள்ல. விரைந்த வேகத்தில் வளர்ச்சி என்பது உட்கட்டமைப்பு செயற்திட்டங்கள், அடுத்தது வெளிமூலங்களில் இருந்த வியாபார பணிகள் ஆகியவற்றினால் நாட்டின் பொருளாதார மையங்கள் பெருமளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ளுதல் காரணமாக நிற்கும். சரியா? இப்ப புரிஞ்சுதா? ஓகே சார், தேங்க்யூ. தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள்ள போ. இலங்கையின் வெளிநாட்டுத்துறையின் சாதகமான தோற்றப்பாட்டை உறுதிப்படுத்தும் காரணிகள் யாவை? உலகளாவிய பொருளாதாரத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மீட்சியும் உள்நாட்டு பொருளாதாரத்தில் காணப்பட்ட மேம்பட்ட வளர்ச்சி வாய்ப்பு. கரெக்ட். 2வது துண்டத்தை பயன்படுத்த போகும். சரிதானே? பொருத்தமான முறையில் அதை பயன்படுத்தினால் சரி. அடுத்தது பாருங்க, நிறைவான கேள்வி. எந்த நடவடிக்கைகள் மூலமாக வர்த்தக பற்றாக்குறை கணிசமான அளவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது? வணிக பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக இலக்கிடப்பட்ட வழிமுறைகளும் இறக்குமதியை கட்டு. 3வது துண்டம் வணிக பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான இலக்கிடப்பட்ட வழிமுறைகள், இறக்குமதிகளை கட்டுப்படுத்துதல். 2 விடயங்கள். இப்போ முதல் வாசிக்கிற போது இருந்த அளவுக்கு இந்த உரைப்பகுதி கடினமா இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பிசோ கொட்டுவ அளவுக்கு கூட இது கடினமாக இல்லை. சரியா புரிந்து கொண்டால் சரி. ஆனால் முழுமைப்படுத்தப்பட்ட விடையாக நாங்கள் அப்படியே அந்த துண்டை எடுத்துக்கொண்டு போகல, கதைக்குள்ள கதையாக இன்னொரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வியை அவசரப்பட்டு விட எழுதாம விட்டால் தவறு நிகழ வாய்ப்பில்லை, எழுதினால் பிரச்சனை. சரிதானே? திரும்ப திரும்ப நீங்கள் எப்பவும் யோசிங்க. அது நாங்கள் முழுசா கொண்டு எழுதுறோம், ஒரு துண்டை கொண்டு போய் அடுத்த கேள்விக்கு எழுதுகிறோம், அது பிழை இல்லை தானே என்று சொல்லி அப்படி இருந்தால் எங்களுக்கு சுருக்கமான விடையை வழங்க முடியவில்லை என்பது அங்கு விளங்கிடும். பெரும்பாலும் ஒரே பகுதி 2 வினாக்களுக்கான விடையாக அமையக்கூடாது. அமைஞ்சால் ஏதோ ஒரு பொருத்த குறைவு இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல ஒரு உட்பகுதியை தனியாக பிரித்தெடுத்து இன்னொரு வினாவுக்கு விடையாக வழங்கியிருக்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்னொரு வினா உங்களுக்கு வாசிக்கிறதுக்காக தருகிறேன். அந்த நேரத்தை இடைவேளையாக பயன்படுத்தி கொள்வோம். ஆஃப் ரெக்கார்டிங்களை வச்சுக்கொண்டு திரையில அதை காட்சிப்படுத்துகிறேன் நீங்கள் வாசிக்கிறதுக்காக. அதில் இருக்கக்கூடிய வினாக்களை நாங்கள் பார்த்து இன்றைய செயலமர்வை நிறைவு செய்யலாம். சரி, இந்த உரைப்பகுதி தொடர்பாக எங்களுடைய கலந்துரையாடலை ஆரம்பிக்கலாம். உங்களுடைய திரையில இதை முழுமையாக காட்டுகிற போது வாசிப்பதில் ஓரளவுக்கு மட்டுப்பாடுகள் ஏதேனும் இருக்கலாம், சிறிய எழுத்துல இருக்கும். அது ஒரு குறையாக இல்லாமல் இயன்ற வரையில முகாமை செய்து கொள்ளுங்க. என்ன ஒரு மேனேஜர் உள்ள வச்சுக்கொள்ளும், வேற ஒன்றும் செய்யலாது. துண்டு துண்டாக வாசிக்கிறத விட ஒரே பார்வையில இதை பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். நானும் நீங்களும் சேர்ந்து இந்த உரைப்பகுதியை வாசிக்கிறோம். பொருளாதாரத்தில் விரைந்து வளர்ச்சி அடைந்து வரும் துறைகளில் ஒன்றான சுற்றுலாத்துறை 2016 ஆண்டளவில்
2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை பெறுவதற்கு இலக்கிடப்பட்டுள்ளமைக்கு தெளிவான சந்தை மேம்பாட்டு உபாயம் ஒன்று அவசியமாகும். மோதல் முடிவடைந்த பின்னரான காலப்பகுதியில் சுற்றுலா வருகைகள் 2 மடங்கிற்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளமையால் சுற்றுலா கைத்தொழில் விரைந்த வளர்ச்சியை காட்டுகிறது. எனினும் சுற்றுலா கைத்தொழில் மேலும் விரிவடையும் பொழுது பயிற்சி பெற்ற அலுவலர்களின் கூடுதலான தேவை, மேம்பட்ட பணியின் நியமங்கள், அதிகரிக்கின்ற அளவின் இயலளவு மற்றும் குறிப்பாக பாரம்பரியமற்ற சந்தைகளில் சிறந்த ஊக்குவிப்பு முயற்சிகள் போன்ற பல சவால்களை இத்தொழில் எதிர்நோக்குகிறது. வளர்ந்து வரும் இத்தொழில்துறையின் தேவையை ஈடு செய்வதற்கு பயிற்சி பெற்ற விருந்தோம்பல் அலுவலர்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. எனவே புதிய பயிற்சி நிலையங்களை நிறுவுவதும் உயர் சான்றிதழ்களை பெறுவதற்கு தற்போதுள்ள ஊழியர்களை ஊக்குவிப்பதும் பல்தேர்ச்சி அபிவிருத்திகளை வழங்குவதும் வெளிநாடுகளில் தொழில் புரியும் சுற்றுலா விடுதி பணியாளர்கள் நாட்டிற்கு திரும்பி பணியாற்றுவதற்கு ஊக்குவிப்பதும் அவசிய தேவைகளாக உள்ளன. இது தேர்ச்சி பெற்ற தொழிலாளர் குழுவினை அதிகரிப்பதுடன் அதன் மூலம் இத்தொழில்துறையின் பணி நியமனங்களையும் மேம்படுத்துகின்றது. சுற்றுலாத்துறையில் இடம்பெற்று வரும் பாரிய செயற்திட்டங்கள் இலக்கிடப்பட்ட சுற்றுலா பயணிகளின் தேவைப்பாட்டினை ஈடு செய்யும் விதத்தில் இத்தொழில்துறையின் இயலளவை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே உரிய நேரத்தில் இச்செயற்திட்டங்களை நிறைவு செய்தல் மிக இன்றியமையாததாகும். இத்துறையின் நிலைவேறான அபிவிருத்திக்கென அரச மற்றும் தனியார் துறைகள் ஒத்துழைப்புடன் செயற்பாட்டை தொடர்ச்சியாக பேணுவது இன்றியமையாததாக அமைந்துள்ளது. சரி, ஒரு சிறிய உதவி உங்களுக்கு நான் 2 நிமிடம் தருகிறேன். திரும்ப வாசிச்சு இதை துண்டங்களாக ஆக்கிக்கொள்ள முடியும் என்று நான் ஊகிக்கிறேன். எங்க துண்டமாக்கலாம் என்பதை நீங்க சொல்லுங்க. ஒரு 2-3 நிமிடங்களுக்கு பிறகு சொன்னால் போதும். தேங்க்யூ. கம்சியா இதை துண்டமாக்குவதற்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கேட்போம், சொல்லுங்கம்மா. இதில் வெட்டுவோம். உபாயம் ஒன்று அவசியமாகும். சரி, உடைச்சு கொள்வோம். அடுத்தது இத்தொழில் எதிர்நோக்குகிறது. பல சவால்களை இத்தொழில் எதிர்நோக்குகிறது. கிரேட் கிரேட் கிரேட். எங்க இத்தொழில் எதிர்நோக்குகிறது 2வது துண்டம். அழகான பிரிப்பு. சொல்லுங்க. அடுத்தது 3வது சார், அவசிய தேவைகளாக உள்ளன. சரி, உடைச்சு கொண்டோம். அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது சார், இன்றியமையாததாகும். நிறைவு செய்தல் மிக இன்றியமையாததாகும். உரிய நேரத்தில் செயற்திட்டங்களை நிறைவு செய்தல் மிக இன்றியமையாததாகும். அப்படியா? சரி, வேறு? அடுத்தது கடைசி அமைந்துள்ளது எங்களிடத்துல பிரிக்கிறீங்க. சரி, அந்த பிள்ளை அவங்கள சொன்னதுல நான் ஏதும் திருத்தம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற யாராவது? ஹம்சியா சொன்னதை நான் கொஞ்சம் திருத்திக் கொள்வேன், இப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம் அல்லது வேறு மாதிரியாக மாற்றி அமைக்கலாம் என்று சொல்லுகிற ஆக்கள் 1, 2, 3, 4, 5 துண்டங்களாக அவங்க உடைச்சிருக்கிறாங்க. நல்லது. வேறு யாரேனும் உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது. இப்ப நான் அவங்க ஃபாத்திமா சொல்லுங்க. சார், அந்த விரைந்த வளர்ச்சியை காட்டுகிறது என்றது உடைக்கணும் தானே சார்? எங்கம்மா சொல்றீங்க? முதலாவது 2வது துண்டத்துல இந்த பகுதி
ஓ விரைந்த வளர்ச்சியை காட்டுகிறது என்று. இந்த வளர்ச்சியை காட்டுகிறது என்ற இடத்துல ஒரு துண்டாக உடைப்போம் என்று சொல்றீங்க, அப்படியா? ஓ இந்த பகுதி சரி, நாங்க ஒரு குடிச்சு வச்சு கொள்றோம். என்ன வேறு கரண் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. சார் அந்த மேல 2 முக்கியம், மேல 3 மேலைக்கு 2 முக்கியம். எனக்கு அது தேவைகளாக உள்ளனன்றத மேம்படுகின்றது என்ற இடத்துல போடலாம் என்று நினைக்கிறேன். எங்கப்பா? மேல தேவைகள் என்கிறத இந்த இடத்துல மேம்படுத்துகின்றது என்கிற இடத்துல போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்றீங்க, அப்படியா? ஓ அதே மாதிரி இத்துறை என்றத எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற இடத்துல போட்டா எங்கப்பா? மேல இத்துறைன்றதுக்கு மேல சார் வரும், மேல இருக்குது உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று. இயலளவை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதுலையா போட்டால் ஓ அதை அந்த இன்றியமையாதாகும் என்றதை அங்கம் போட்டா சரியா வரும்னு நான் நினைக்கிறேன். அதுல போட்டு உடைச்சா நல்லா வரும். ஆனா அதுல கீறிக்கொள்ளுறேன். சரி சரி, அப்போ கணிசமாக 3 பேருமே சரியா செய்திருக்கிறாங்க. அதுல பெரிய அளவுக்கு வேறுபாடு எல்லாம் இல்லை. நான் இவர்களுடைய எல்லா விடயங்களையும் அப்படி எடுத்து வைத்துக்கொண்டு இந்த உரைப்பகுதியை இப்படியாக உடைக்க பார்க்குறேன். இதில் சொல்லப்பட்ட பகுதியை எடுத்து வச்சுக்கொண்டு மேம்படுத்துகிறது என்கிற இடத்துலையும் ஒரு துண்டு போட்டுக்கொண்டா நல்லது என்பதாக நினைக்கிறேன். இந்த பகுதி சரிதானே? மேம்படுத்துகிறது, இது ஹம்சியா அதை சேர்த்திருக்கிறாங்க, பரவாயில்லை, நான் அதை இன்னொரு துண்டாக உடைத்திருக்கிறேன். சரி, முதலாவது துண்டம் என்ன சொல்லுது? பொருளாதாரத்தில் விரைந்து வளர்ச்சி அடைந்து வரும் துறைகளில் ஒன்றான சுற்றுலாத்துறை 2016ஆம் ஆண்டளவில் 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை பெறுவதற்கு இலக்கிடப்பட்டுள்ளமையினால் தெளிவான சந்தை மேம்பாட்டு உபாயம் ஒன்று அவசியமாகும். நாங்கள் எங்களுடைய நேரத்தை கடந்து தான் இன்றைக்கு பயணம் செய்ய போகிறோம். ஒரு 15 நிமிடங்கள்ல இந்த விடயங்களை சீர் செய்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. இருக்கிறவர்கள் விலகி போகாமல் இருந்தால் உங்களுக்கு பயனுள்ளது. எனக்கு எப்பவுமே பயனுள்ளது, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதலாவது விடயம், பொருளாதாரத்தில் விரைந்து வளர்ச்சி அடைந்து வரும் துறைகளில் ஒன்றான சுற்றுலாத்துறை 2016ஆம் ஆண்டளவில் 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை பெறுவதற்கு இலக்கிடப்பட்டுள்ளமையினால் தெளிவான சந்தை மேம்பாட்டு உபாயம் ஒன்று அவசியமாகும். இதில் சொல்லப்படுகிற பகுதி என்ன விடயம் சொல்றாங்க? சுற்றுலாத்துறையோட வளர்ச்சி. சாம் சொல்லுங்க கேட்போம். சுற்றுலாத்துறையோட வளர்ச்சியை சொல்லு. சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சியை சொல்றாங்க, அப்படியா? சஜிதா சொல்லுங்க. சார், பொருளாதாரத்துல வந்து சுற்றுலாத்துறை இன்றியமையாத வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்குது. இது வந்து 2016ஆம் ஆண்டளவில் 2.5 மில்லியனா இருக்கும் என்று அவங்க எதிர்பார்க்கிறதுக்காக சந்தையில வந்து ஒரு சிறந்த திட்டம் ஒன்று அவசியம்னு சொல்லப்படுது. மிக பிரதானமான கருத்து, அதாவது 2016ஆம் ஆண்டளவுல அவங்க சுற்றுலா பயணிகள் 2.5 மில்லியன் அளவுக்கு வரலாம் என்று அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஓகே, முகமது சார், இந்த 2016ஆம் ஆண்டுல இலக்கிடப்பட்ட தொகையை அடையிறதுக்கு சுற்றுலாத்துறையில ஒரு உபாயம் ஒன்று அவசியம் சொல்றாங்க. கிரேட் ஆன்சர். சந்தை மேம்பாட்டு உபாயம் ஒன்று அவசியப்படுவதற்கான காரணத்தை சொல்றாங்க. சுற்றுலாத்துறையில் சந்தை மேம்பாட்டு உபாயம் ஒன்று அவசியமாக இருப்பதற்கான காரணத்தை சொல்றாங்க. அதாவது இலக்கிடப்பட்ட அளவு, அதாவது நீங்கள் ட்ராக்கெட் பண்ணின அளவு சுற்றுலா பயணிகளை பெற வேண்டுமாக இருந்தால் மிக தெளிவான சந்தை மேம்பாட்டு உபாயம் ஒன்று அவசியம். நீங்கள் 2016ஆம் ஆண்டுல 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று சொல்லி, அல்லது வர செய்ய வேணும் என்று நீங்க ட்ராக்கெட் பண்ணி இருக்கிறீங்க. இலக்கிடப்படுதல் என்ற ட்ராக்கெட் பண்றது ஏன்னா இலக்கிடப்பட்டிருக்குது. ஆகவே உங்களுக்கு தெளிவான ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வேணும். தெளிவான மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று உங்களுக்கு வேணும். சந்தை மேம்பாட்டு உபாயம் ஒன்று அவசியம் சொல்லியிருக்காங்க. சரி, 2வது உரைப்பகுதி கரண் சொல்லுங்க.
மோதல் முடிவடைந்த பின்னரான காலப்பகுதியில் சுற்றுலா வருகைகள் 2 மடங்கிற்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளமையால் சுற்றுலா கைத்தொழில் விரைந்த வளர்ச்சியை காட்டுகிறது. எனினும் சுற்றுலா கைத்தொழில் மேலும் விரிவடையும் பொழுது பயிற்சி பெற்ற அலுவலர்களின் கூடுதலான தேவை, மேம்பட்ட பணியின் நியமங்கள், அதிகரிக்கின்ற அளவின் இயலளவு மற்றும் குறிப்பாக பாரம்பரியமற்ற சந்தைகளில் சிறந்த ஊக்குவிப்பு முயற்சிகள் போன்ற பல சவால்களை இத்தொழில் எதிர்நோக்குகிறது. இந்த பகுதிக்குரிய விளக்கம் யாரேனும் சுருக்கமா வேகமா சொல்லணும், நேரத்தை விரயம் செய்யாம. முகமது பேசுங்க. சார், இந்த யுத்தத்துக்கு பின்னர் சுற்றுலாத்துறை மேம்பட்ட வளர்ச்சி கண்டாலும் 4 காரணங்களால ஒரு சவால் ஒன்று அதிகரிச்சு சொல்லப்படுது. கிரேட் ஆன்சர். அப்போ சுற்றுலாத்துறை இப்ப வளர இல்லையா? என்ன வளருது, ஆனால் இன்னும் வளருகிற போது விரைந்த வளர்ச்சியை காட்டுகிறது. சுற்றுலாத்துறை மேலும் விரிவடையும் பொழுது 4 சேலஞ்சஸ் அங்க இருக்கு என்று சொல்லியிருக்காங்க. ஒன்று, பயிற்சி பெற்ற அலுவலர்களின் கூடுதலான தேவை. சுற்றுலாத்துறையில அந்த ஒரு ட்ரெயின் ஸ்டாஃப் என்ன வருகிறார்களை சரியாக சுற்றுலாத்துறையில சேவையாற்றக்கூடிய பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் மேலும் தேவைப்படுவார்கள். 2வது, மேம்பட்ட பணியின் நியமங்கள், ஸ்டாண்டர்ட், சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் மேலும் சீர்படுத்த வேண்டியதாக இருக்கும், மேம்பட்ட பணியின் நியமங்கள். 3வது, அதிகரிக்கின்ற அளவின் இயலளவு. சுற்றுலா பயணிகள் அதிகரிக்கின்ற அளவுக்கு எங்களுடைய இயலளவு, குறிப்பாக இந்த ரூம் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட், கைட், இந்த மாதிரியாக நிறைய அதிகரிக்கின்ற அளவினுடைய இயலளவு 3வது. மற்றும் குறிப்பாக பாரம்பரியமற்ற சந்தைகளில் சிறந்த ஊக்குவிப்பு முயற்சிகள். அப்ப நாங்கள் வளமையாக இருக்கக்கூடிய எங்களுடைய அடிஷனல் மார்க்கெட்டுக்கு மேலதிகமா எங்களுக்கு புதுசா துறைகள், புது செக்டர்கள் தேவை சுற்றுலா பயணிகளை கொண்டு வரதுக்கு. வளமையா அவர்கள் வந்து சிகிரியாவையும் பின்னவளவையும் பார்த்துட்டு போகிறதுக்கு மேலதிகமாக இன்னும் பாரம்பரியமற்ற சந்தைகள், அதுக்கு ப்ரொமோஷன் செய்ய வேண்டி இருக்கு. 4 சவால்கள் எதிர்நோக்கப்படுகிறது. அழகான ஆன்சர் முகமது சொல்லியிருந்த. 2வதாக அந்த விடயத்துக்கு நாங்கள் போக வேணும். 2வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது, தற்போது சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைகிறது எனினும் மேலும் வளர்ச்சி அடையும் போது அது 4 சவால்களை எதிர்கொள்ளும். விளங்குதா எப்படி உடைக்கிறோம் என்று சொல்லி? முதலாவது, எதிர்பார்க்கப்பட்ட அளவு சுற்றுலா பயணிகளை கவர வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு தெளிவான சந்தை மேம்பாட்டு உபாயம் என்ற அவசியம். 2வது, தற்பொழுது சுற்றுலாத்துறை வளர்கிறது, இது மேலும் வளரும் போது 4 விதமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. 3வது துண்டம் வாசிக்கிறேன். வளர்ந்து வரும் இத்தொழில்துறையின் தேவையை ஈடு செய்வதற்கு பயிற்சி பெற்ற விருந்தோம்பல் அலுவலர்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. எனவே புதிய பயிற்சி நிலையங்களை நிறுவுவதும் உயர் சான்றிதழ்களை பெறுவதற்கு தற்போதுள்ள ஊழியர்களை ஊக்குவிப்பதும் பல்தேர்ச்சி அபிவிருத்திகளை வழங்குவதும் வெளிநாடுகளில் தொழில் புரியும் சுற்றுலா விடுதி பணியாளர்கள் நாட்டிற்கு திரும்பி பணியாற்றுவதற்கு ஊக்குவிப்பதும் அவசிய தேவைகளாக உள்ளன. இது தேர்ச்சி பெற்ற தொழிலாளர் குழுவினை அதிகரிப்பதுடன் அதன் மூலம் இத்தொழில்துறையின் பணி நியமனங்களையும் என்று சொல்லியிருக்கிறாங்க. மேல நியமங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இது எழுத்துப்பிழையாக எடுத்துக்கொள்வோம். ஒரிஜினல் பேப்பர்லையும் இப்படித்தான் இருந்தது. தொழில் நியமனங்களையும் மேம்படுத்துகின்றது என்பதாகத்தான் இருந்தது. இந்த பகுதிக்கு எனக்கு யார் விளக்கம் சொல்லுவீங்க? ஹம்சியா பேசுங்க. இந்த சுற்றுலா தொழிலுக்கு சார் அந்த பயிற்சி பெற்ற விருந்தோம்பல் அலுவலர்களின் எண்ணிக்கை போதுமானதா இல்ல. அதை அதிகரிக்கிறதுக்கு செய்யக்கூடிய 4 விடயங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதிகரிப்பதற்கு செய்யக்கூடியது, அத்தோடு வேறு ஒரு பிரச்சனையும் தீர்த்து அந்த தேர்ச்சி பெற்ற தொழிலாளர் குழுவை அதிகரிக்கிறதால பணி நியமங்களை அது மேம்படுத்துது. சரி, இந்த 2 எங்க சொல்லப்பட்ட விஷயங்களுமா? 2வது துண்டத்துல 4 சவால்கள் சொல்லப்பட்டிருக்கு.
தானே. அந்த சவால்களை வந்து முதல் இரண்டாவது சவால்களை வெற்றி கொள்வதற்குரிய வழி இங்கே கிரேடா புரியுதா? மேல இரண்டாவது துண்டத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 4 சவால்களில் பயிற்சி பெற்ற அலுவலர்களின் கூடுதலான தேவை, மேம்பட்ட பணி நியமங்கள் ஆகிய 2 சவால்களையும் வெற்றி கொள்வதற்குரிய வழிமுறைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. புதிய பயிற்சி நிலையங்களை நிறுவுதல், உயர் சான்றிதழ்களை பெறுவதற்கு தற்போதுள்ள ஊழியர்களை ஊக்குவிப்பது, பல்தேர்ச்சி அபிவிருத்திகளை வழங்குவது, மல்டி ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கிறது. வெளிநாடுகளில் தொழில் புரியும் சுற்றுலா விடுதி பணியாளர்கள் நாட்டிற்கு திரும்பி பணியாற்றுவதற்கு ஊக்குவிப்பது ஆகிய 4 வழிமுறைகளுக்கூடாக முதலாம் 2ஆம் சவால்களை வெற்றி கொள்வதற்கு வழி சொல்லப்பட்டிருக்கு. 4 சவால்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல முதலாம் 2ஆம் சவால்களை வெற்றி கொள்வதற்கு புதிய பயிற்சி நிலையங்கள் நிறுவுதல், உயர் சான்றிதழ்களை பெறுவதற்கு தற்போதுள்ள ஊழியர்களை ஊக்குவிப்பது, பல்தேர்ச்சி அபிவிருத்திகளை வழங்குவது, வெளிநாடுகளில் தொழில் புரியும் சுற்றுலா விடுதி பணியாளர்கள் நாட்டிற்கு திரும்பி பணியாற்றுவதற்கு ஊக்குவிப்பது ஆகிய 4 வழிமுறைகளுக்கூடாக தேர்ச்சி பெற்ற தொழிலாளர் குழுவினை அதிகரிப்பதோடு இதன் மூலம் தொழில்துறையின் பணி நியமங்களையும் மேம்படுத்தலாம் என்று சொல்லியிருக்காங்க. முதல் 2 சவால்களும் வெற்றி கொள்வதற்குரிய வழிமுறையை சொல்லியாச்சு. தொடர்ந்து வாசிங்க. சுற்றுலாத்துறையில் இடம்பெற்று வரும் பாரிய செயற்திட்டங்கள் இலக்கிடப்பட்ட சுற்றுலா பயணிகளின் தேவைப்பாட்டினை ஈடு செய்யும் விதத்தில் இத்தொழிற்துறையின் இயலளவை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே உரிய நேரத்தில் இச்செயற்திட்டங்களை நிறைவு செய்தல் மிக இன்றியமையாததாகும். இந்த பகுதிக்கு யார் விளக்கம் சொல்றீங்க? திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். சுற்றுலாத்துறையில் இடம்பெற்று வரும் பாரிய செயற்திட்டங்கள் இலக்கிடப்பட்ட சுற்றுலா பயணிகளின் தேவைப்பாட்டினை ஈடு செய்யும் விதத்தில் இத்தொழிற்துறையின் இயலளவினை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே உரிய நேரத்தில் இச்செயற்திட்டங்களை நிறைவு செய்தல் மிக இன்றியமையாததாகும். என்னப்பா சொல்றாங்க? யாரேனும் விளக்கம் சொல்லுங்களேன். கரண் பேசுங்க பாப்போம். சார், இது அந்த 3வது பிரச்சனைக்கான தீர்வு இருக்கும். மூன்றாவது பிரச்சனைக்குரிய தீர்வு, அதாவது அங்க சுற்றுலா பணியாளர்களுடைய வருகை அதிகரிக்கும் போது அதற்கேற்றபடி எங்களுடைய இயலளவு என்ன அதிகரிக்க வேணும். இங்க இயலளவை அதிகரிப்பதற்கான வழிமுறையாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? சுற்றுலாத்துறையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகிற பாரிய செயற்திட்டங்கள் இயலளவை உயர்த்தும். ஆகவே உரிய நேரத்தில் இந்த செயற்திட்டங்களை நிறைவு செய்வது கட்டாயம். தற்போது நடைபெற்ற வருகிற சுற்றுலாத்துறை சார்ந்த ப்ரொஜெக்ட் எல்லாம் இயலளவை விருத்தி செய்யும். ஆகவே அந்த ப்ரொஜெக்டை நாங்கள் நினைச்ச நேரத்தில் முடிக்கிறது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இறுதி பகுதி, இத்துறையின் நிலைபேறான அபிவிருத்திக்கென அரசு மற்றும் தனியார் துறைகள் ஒத்துழைப்புடன் செயற்பாட்டை தொடர்ச்சியாக பேணுவது இன்றியமையாததாக அமைந்துள்ளது. இது என்ன சொல்றாங்க? கரண் பேசுங்க தொடர்ந்து. ஆம் சார், அரசு மற்றும் தனியார் துறையோட ஒத்துழைப்பு இது செய்யறதால நம்மளோட பாரம்பரியம் பெற்ற சந்தைகளை சிறந்த ஊக்குவிப்பை மேற்கொள்ள முடியக்கூடிய அந்த 4வது பிரச்சனையோட இதை லிங்க் பண்ண முடியுதான் என்று பார்க்குறோம். அதாவது பாரம்பரியமற்ற சந்தைகளை மேம்படுத்துறதுக்கு தனியாரை இதுக்குள்ள கொண்டு வந்தா நல்லது. இப்ப விளங்குதா இந்த உரைப்பகுதி எவ்வளவு அழகா கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற? விளங்குதா? நாங்கள் எதிர்பார்த்த அளவு அல்லது இலக்கிடப்பட்ட சுற்றுலா பயணிகளை எடுக்க வேணுமெண்டா உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று உங்களுக்கு வேணும். இப்போ அதிகரித்து தான் வருகுது. ஆனால் இன்னும் அதிகரிக்கைக்குள்ள உங்களுக்கு 4 விதமான சவால்கள் வரும். ஒவ்வொரு விதமான சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு, முதல் 2 சவால்களையும் ஒன்றாக தீர்ப்பதற்கு 4 வழிமுறைகளுக்கூடாக பயிற்சி பெற்ற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் பணி நியமங்களை மேம்படுத்துவது என்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக 3வது பிரச்சனைக்கு
இயலளவை விருத்தி செய்வதற்கு இப்போது நடைமுறையில் இருக்கிற செயற்திட்டங்களை உரிய காலத்துல கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது என்று சொல்லி 4வது சவாலாக சொல்லப்பட்டது பாரம்பரியமற்ற சந்தைகளை மேம்படுத்துவதற்கு தனியாரை உள்ளுக்கு கொண்டு வாங்க. சரி, இப்படி வாசிக்க இந்த உரைப்பகுதியை புரிந்து கொண்டாவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அந்த பதில் சொன்னவர்களை வைத்துக்கொண்டு நான் பதில் சொல்லாதவர்களும் அப்படித்தான் இருக்கிறீர்கள் என்று நினைச்சு கொள்ளும். இப்ப கேள்விக்குள்ள போவோம். சரியா? சுற்றுலா கைத்தொழிலை மேலும் விரிவுபடுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய அடிப்படை விடயங்கள் யாவை? சுற்றுலா கைத்தொழிலை மேலும் விரிவுபடுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய அடிப்படை விடயங்கள் யாவை? இன்னும் விரிவுபடுத்திக்குள்ள என்ன விடயங்களை அடிப்படையாக கொள்ள வேண்டும்? நாங்கள் மேலும் விரிவுபடுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது 4 வகையான சவால்கள். அவள் அழகா பார்த்துட்டு வந்து நாங்க பதில் சொல்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? சுற்றுலா கைத்தொழிலை மேலும் விரிவுபடுத்தும் போது எதிர்நோக்கக்கூடிய 4 வகையான சவால்கள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் கருத்தில் கொள்ளப்படும். இப்போதைக்கு இப்படி குறித்து வச்சுக் கொள்வோம். ஏதேனும் வேறுபாடு இருந்தால் 5 வினாக்களுக்கும் விடைகளை தேடிய பின்னர் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். எதிர்கொள்ளக்கூடிய 4 சவால்கள் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் இந்த சமரியின் இந்த உரைப்பகுதியின் சமரியே இல்லை. சுற்றுலா கைத்தொழிலை மேலும் விரிவுபடுத்தும் போது விரிவுபடுத்த வேணும், விரிவுபடுத்த சவால்கள் வரும், அந்த சவால்களை வெற்றி கொள்ள வேண்டும். இங்க விரிவுபடுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய அடிப்படை விடயங்கள் எதிர்நோக்கப்படும் சவால்களும் அல்லது எதிர்நோக்கப்படும் 4 வகையான சவால்களும் அவற்றுக்கான தீர்வு. இலக்கிடப்பட்ட சுற்றுலா பயணிகளின் வருகையின் அளவுக்கேற்ப சுற்றுலாத்துறையின் இயலளவை அதிகரிக்கத்தக்க வழிமுறை யாது? சுற்றுலா பயணிகளின் வருகைக்கு ஏற்ப இயலளவை அதிகரிக்கக்கூடிய வழிமுறை என்ன? எத்தனையாவது துண்டு? 4வது துண்டு. சுற்றுலாத்துறையில் இடம்பெற்று வரும் பாரிய செயற்திட்டங்கள் என்ன? சுற்றுலாத்துறையில் இடம்பெற்று வரும் பாரிய செயற்திட்டங்கள் இலக்கிடப்பட்ட சுற்றுலா பயணிகளின் தேவைப்பாட்டினை ஈடு செய்யும் விதத்தில் இத்தொழிற்துறையின் இயலளவை உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுது. உயர்த்துமா என்று கட்டாயமாக கேட்டால் சொல்ல தெரியல, எதிர்பார்க்கப்படுது என்று பதில் சொல்லக்கூடியதா இருக்கும். ஆமில்ல நிச்சயிக்க முடியாது என்பது போன்ற கேள்விகள்ல இந்த நுட்பத்தை கவனிக்க வேணும். சரி, நாங்கள் இதுக்குள்ள பயிற்சி பெற்ற தொழிலாளர்களின் அளவை அதிகரிக்கவும் இத்துறை தொடர்பான சேவைகள் வழங்கும் தரத்தினை மேம்படுத்தவும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ள வழிமுறை யாது? பயிற்சி பெற்ற தொழிலாளர்களின் அளவை அதிகரிக்கவும் இத்துறை தொடர்பான சேவைகள் வழங்கும் தரத்தினை மேம்படுத்தவும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ள வழிமுறை யாது? அது ஒரு சிங்குலர் ஆன்சர் மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி அல்ல. என்ன? எங்க இருந்து? புதிய பயிற்சி நிலையங்களை நிறுவுவதும் உயர் சான்றிதழ்களை பெறுவதற்கு தற்போதுள்ள ஊழியர்களை ஊக்குவிப்பதும் பல்தேர்ச்சி அபிவிருத்திகளை வழங்குவதும் வெளிநாடுகளில் தொழில் புரியும் சுற்றுலா விடுதி பணியாளர்கள் நாட்டுக்கு திரும்பி பணியாற்றுவதற்கு ஊக்குவிப்பதும் ஆகிய வழிமுறைகள். வழிமுறை என்று கேட்டிருக்குது, ஆனால் 4 முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகிய வழிமுறைகள் என்பதாக எங்களுடைய விடையை சொல்ல. சுற்றுலாத்துறை எதிர்கொள்ள வேண்டிய சவால்களாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவை யாவை? நான் திருப்பி சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. அந்த 4 சவால்களும் அவை என்று உங்களால் எழுத முடியும். என்ன? முதலாவது கேள்விக்கு விடை எழுதுகிற போது அடிப்படை விடயங்கள் என்று சொல்ல விரிவுபடுத்தும் போது எதிர்கொள்ளக்கூடிய 4 சவால்களும் அவற்றுக்கான தீர்வுகளும் கவனத்தில் கொள்ள வேணும் என்று எழுதுகிறமே தவிர 4 சவால்களையும் எழுதை விரிவுபடுத்தும் பொழுது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அல்லது 4 வகையான சவால்களும் அவற்றுக்கான தீர்வுகளும் என்று எழுதினாங்க. இங்க 4 வகையான சவால்களையும் எழுதுகிறோம். 5வது கேள்வி, சுற்றுலா கைத்தொழிலுக்கு சந்தையை இலக்காக கொண்ட தெளிவான உத்திகளை கொண்டிருத்தல் அவசியம் என இந்த ஆசிரியர் வலியுறுத்துவது ஏன்? ஏன் வலியுறுத்துகிறார்? தெளிவான சந்தை மேம்பாட்டு உபாயம் ஒன்று அவசியம் என்று ஏன் சொல்றார் கம்சியா? 2016ஆம் ஆண்டுல 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகள வருகையை எதிர்பார்த்திருக்கிறதால. கிரேட், இதுதான் பதில்.
2016 ஆண்டளவில் 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை பெறுவதற்கு இலக்கிடப்பட்டுள்ளமையினால் சரி, இந்த வினாக்கள் புதுசா பார்த்த உடனே கணிசமான அளவு உங்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருந்தால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கும். எங்களுக்கு அது இயலுமாக இருக்கிறது, எங்களால் ஒரு வினாவை பார்த்து பதிலளிக்க முடியும் என்று. இதை விட கடினத்தன்மை வாய்ந்த உரைப்பகுதிகளை நீங்கள் பரீட்சையிலே எதிர்பார்க்க வேண்டாம். ஆகக்கூடியது இந்த அளவுக்கு இருக்கும். சரிதானே? நாங்கள் இந்த அளவில் இன்றைய செயலமர்வு நிறைவு செய்து கொள்வோம். இன்னும் ஒரு புதிய வடிவத்தோடு ஒரு மேலும் மகிழ்ச்சியான ஒரு அழகான பொழுதுல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். பாய் பாய். குட் நைட். குட் நைட் சார். குட் நைட்.